வணக்கத்திற்கும் வழிபாட்டுக்கும் உரிய சர்வகாந்தியின் முதலாய ஆடவர்கள் திருவருளை நீள நினைந்து வணங்கி போற்றி பெருமானுடைய திருவருளினாலே தொடர்ந்து நடந்து கொண்டு வருகின்ற அவனுடைய பன்னீர் வளர்ச்சி திருமணி மண்டலத்துடைய அமைப்பாளர்கள் தலைவர் நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். இங்கே அறிமுறை நிகழ்த்திய இளைஞானி ஐயா அவர்களும் நானும் ஒரே தமிழ் பள்ளியிலே மேய்ந்த பசுக்கள், ஒரே தமிழ் பள்ளியிலே மேய்ந்த பசுக்கள். சித்தாந்த சொல்லாக அந்த பசு என்பதை நான் இங்கே உங்களுக்கு நினைவுபடுத்தேன். பசு என்பது அதி பசு பாசு என்ற அமைப்பிலே பசு என்பது ஆன்மா. அவர்கள் படித்த அந்த தமிழ் பருவருடைய அமைப்பிலேயே அடியேனும் படித்தவன். அவர்கள் குறிப்பிட்டவாறு அவருடைய மாமனார் தொல்காப்பிய ஒருவரை சொன்னார் ஆர் சிவலிங்கனார் அவரிடத்தில் அவர்கள் பயின்றவர்கள், அடியேனும் பயின்றவன். எனவே இந்த வயதை இளைஞானி அவர்களோடு எனக்கு நீண்ட நெடிய தொடர்பு உண்டு. சுந்தரர் பெருமான் சொல்வதைப் போல நீள இணைந்து அடிய விரும்புகின்ற சிறப்புக்குரியவர் இளைஞர்கள். ஏன் என்று சொன்னால் அவர்கள் புதுச்சேரியிலே ஒரு மன்றத்திலே சைவ சித்தாந்த மன்றத்திலே அவர்கள் அந்த கோயில் தொடங்கிய காலத்திலே ஏற்படுத்திய அந்த மன்றத்தில் ஐயா அவர்கள் தான் ஐயா அவர்களுடைய இயக்குனர் பெருந்தகை அவர்கள் சொன்னது போல பிரளயாமத்தினுடைய அமைப்பினை அவர்கள் சிறப்பாக நடத்தி கொண்டிருந்தார்கள். பிறகு அவர்கள் ஒரு சில திங்களுக்கு பிறகு அவர்கள் பல அமைப்பிலே சொல்லுகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டதுனால அது தடைப்பட்டது. பிறகு இயல்பாகவே ஐயா அவர்கள் வர முடியாத சூழல் ஏற்பட்ட சூழலினாலே இந்த அமைப்பை உருவாக்கிய பாதையா என்பவர் திருமுறை வகுப்பு நடத்துகிறார்கள் என்று சொல்லி அடியேறி அங்கே திருவிளையாடல் சொல்ல சொன்னார்கள். பிறகு திருமந்திரம் சொல்ல சொன்னார்கள். அதற்கு பிறகு 11ஆம் திருமுறையில் நம்முடைய காரைக்காலமையாருடைய அமைப்பினை எடுத்துக் கொண்டிருந்த சூழல். நான் ஏன் இது சொல்கிறேன் என்று சொன்னால் ஐயா அவர்கள் தொட்டு தொடங்கிய இடத்திலே அதை இட்டு செலுத்துகின்ற தன்மைக்கு அவர்கள் வழிவிட்டார்கள் என்ற அமைப்பினாலே நான் அவர்களோடு நெருங்கிய பயிற்சி உடையவர். அது மட்டுமில்லை, நான் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய கதிராம பகுதியில் என்னுடைய இல்லத்திற்கு 4வது வீட்டில் அவர்கள் ரொம்ப நெருங்கிய நண்பர் கனிகாசில் என்பவர்கள் இருந்தார்கள். அவருடைய வீட்டுக்கு அடிக்கடி வருவார்கள். எனவே எனக்கு அந்த வகையிலே அவர்களுக்கு அகிலத்திலே படித்தது பயிற்சி. பிறகு அந்த நண்பர்கள் மூலமாக, அந்த நண்பர் வட்டத்தின் மூலமாக அந்த பயிற்சி. எனவே இந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே என்று சொல்வதற்கு என்ற சூழ்நிலையாக அவர் இங்கு தேர்ந்தெடுத்தனாலே இங்கே அறிமுகம் செய்தது நான் பெற்ற பேரறிவாக இருக்கிறேன். இயக்குனர் அவர்களை நான் ஒரு கடவுளாக பார்க்கிறேன். ஏன் என்று சொன்னால் கடவுளுக்கு இயக்குனர் என்ற பெயரை நக்கீரர் சொல்கிறார். கடவுளுக்கு பல பேர் உண்டு. உலக இயக்கியார் என்பவர் வள்ளுவர். கடவுளை இறைவன் என்று கடவுள் வாழ்த்துல சொன்னாலும் கூட உலக இயக்கியால் எழுந்தும் உயிர் வாழ்தல் வேண்டி வளர்ந்து பெறுக இவ்வுலக இயக்கியார். இந்த உலக இயக்கியார்
இயற்றியவன் டைரக்டர். நேரடியாக டைரக்டர் என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு நக்கீர திருமுருகாற்றுப்படல இயவுள் என்ற வார்த்தையை சொல்கிறார். இயவுள் என்று சொன்னால் இயக்குபவன், உள்ளிருந்து இருப்பவன். கடவுள் என்றால் உள்ளத்தை கடந்து வான் என்று சொல்கிறோம். ஆனால் நக்கீரர் சொன்னால் உள்ளத்தை இயக்குபவன் யாரோ அவன் இயவுள் கடவுள். எனவே கடவுளுக்குரிய பரிமாண சூழலை அமைப்பில ஏ என்பது வேகம், அதான் ரூல். அதற்கு பின்னிடக்கூடிய அடைமொழியாக இருக்கக்கூடிய அமைப்புத்தான் உள் என்பதும், அதுபோல இயக்குள் என்று சொல்லப்பட்ட சூழலில் தான் இயக்குனர். அந்த அமைப்பினுடைய இலக்கண அமைப்புப்படி இந்த இயக்கத்தை உருவாக்குகின்றவர் என்ற சூழலில் தான் உண்மையாகவே சொல்கிறேன். சொல்லுவார், முதல்வன் என்று சொன்னால் இறைவனை குறிப்பதாக சொல்லுகிறார். அப்படி சொல்ல வரும் பொழுது வினை நீங்கி விளங்கிய அறிவின் முனைவர் கண்டது முதல் நூல் என்பது ஒரு நூற்பால். அந்த நூற்பாவுடைய அமைப்பிலே சொல்கிற பொழுது வினை நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது. பாரதம் சொல்லும்போது முதல்வன் கண்டது, முதல்வன் கண்டது. நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், வினையிலிருந்து நீங்கி விளக்கப்படுகின்ற தன்மைக்குரிய சூழலை இருக்கும் தான் முனைவன். இன்றைக்கு அவருடைய பேச்சில் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு கருத்தை இங்கு பதிவு செய்தார். 5000 ஆண்டு காலத்துக்கு முற்பட்டது தமிழ் என்று சொன்னால் அதற்கு முற்பட்டதாக, தமிழுக்கு முற்பட்டதாக ஒரு மொழியை நாம் சொல்ல முடியாது என்று சொன்னார்களே. செம்மொழிக்கு மகளும் சேர்ந்த பிரகடன வாசகம். செம்மொழியை நாம் பயன்படுத்திக் கொண்டோம். ஆனால் அதுபோல 5000 ஆண்டு காலத்துக்கு முன்பு தமிழுக்கு முன்பு ஒன்று இருந்தது என்பதாக யாரும் வெளிப்படையாக சொல்வதில்லை. தெய்வதான் சொல்லுது என்று சொன்னால் அவ்வளவு பெரிய சிறப்பான கருத்தை அவர்கள் முன்மொழிந்தார்கள். அது மட்டுமல்லாமல் இது நல்ல விஞ்ஞான கோணம் இங்கே அமைகின்ற சூழ்நிலையாக இருக்க வேண்டும் என்றுதான் நம்முடைய பண்டித நேரு அவர்களுடைய கால அமைப்பிலே இது உருவாக்கப்பட்ட ஒரு நூல். இந்த பூமியினுடைய சூழ்நிலையிலே இந்த விஞ்ஞானத்தை இணைத்து பேசுகின்ற அந்த சூழலை அவர்கள் பல்வேறு வகையான பாம்போடு எடுத்துக்காட்டினார். பெரியவர் நடத்த முதல் பாட்டு உலகெல்லாம் உணர்ந்து ஓவற்கரியவன் நிலபுலாமிய நீர்மணி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாழ்வான் மரத்திலம்படி வாழ்த்தி வணங்குவான் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன். இதுல விஞ்ஞானம் இருக்குது, விஞ்ஞானம் இருக்குது. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், உணர்ந்து ஓதுதல், இது ஒரு பிரைஸ், இது ஒரு அமைப்பு. ஆனா அதே நேரத்தில் உலகில் சார்ந்த நீதி சொன்ன நம்முடைய ஐயன் திருவள்ளுவர் ஓதை உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தான் அடக்கா பேரையும் பேரையாரை என்று இந்த ஓதிய முன்னணி உண்டாகப்பட்ட திருவள்ளுவர் ஆனால் நம்முடைய சேர்க்கிறார் உணர்ந்து ஓதுதல் ஈடுபட்டார். இந்த ரெண்டுக்கு என்ன வேறுபாடு? ஏதோ ஒரு லட்சியமுள்ள கோல் இருக்கிறது என்று தெரிகிறது. ஓதி உணர்வதா அல்லது உணர்ந்து ஓதுதா? உணர்ந்து ஓதுதல் என்ற சூழலை அமைவதை சேர்க்கிறார். இறைவனை பற்றி நினைக்கின்ற பொழுது உணர்ந்துதான் ஓத முடியும், உணராமல் ஓத முடியாது. ஐயா அவருடைய இயக்குநர்களுடைய இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள்.
சாமர்த்தியமாக பதில் சொன்னேன். நான் எத்தனை மணி இறங்கணுமோ அத்தனை மணி ஏறி வந்தேன். நான் எத்தனை மணி இறங்கணுமோ இப்ப நான் 20 சொல்லல. நான் எத்தனை மணி ஏறி வந்தேன் இறங்கணுமோ அத்தனை மணி ஏறி வந்தேன். இதான் உணர்வு. 20 மணியை நான் சொல்லியிருந்தா அது போகுது. கரெக்டா 20 மணி தான் இருக்கும் வச்சுக்கோ. அது கூடுதல் இல்லை, குறைச்சல் இல்லை. ஆனா எத்தனை மணி நான் இறங்கணுமோ அத்தனை மணி ஏழு இருக்கலாம், 5 மணியா இருக்கலாம், 50 மணியா இருக்கலாம், 20 மணியா இருக்கலாம், 25 மணியாக இருக்கலாம். இறைவனுடைய பரிணாமம் பல்விக்கை வாடாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊடாகி உயிராகி உண்மையுமாய் எதுமாய் என்று சொல்லுகிறவர்கள் அவன் பல்விக்கைகள். அதுதான் நான் சொன்னேன். உலகின்ற பொழுது எப்படி வேணாலும் அவன் உணர்கிறான். நான் 8 மணி இறங்கணும்னு சொல்லுவோம், 20 பேர் தரலாம், 30 மணியாக இருந்தாலும் தரலாம். இந்த உணர்வுக்குரிய சென்டென்ஸுக்குரிய மீனிங் அது வந்துச்சு. ஆனால் நான் 20 மணிதான் ஏறி வந்தேன் என்று சொன்னால் 20 குறைக்க முடியாது, ஏற்க முடியாது. அது ஓடுது. எனவே உணர்வுன்ற அந்த தன்மை இருக்குது பாருங்க, அது விஞ்ஞானம். ஓடுதல் இருக்குது பாருங்க, அது அறிவியல். ஆனா ரெண்டும் சந்திக்கிற இடம் ஒன்றுதான். ரெண்டும் சந்திக்கிற இடம் ஒன்றுதான். என வளர்த்துக்கொண்டே போகிற சூழலில் சந்திக்கின்ற இடம் அதில் முத்தாய்ப்பாக இருக்கக்கூடிய விஞ்ஞானத்தினுடைய சூழல் வாயில் போய் நிற்கும். வாயிலாக இருக்கக்கூடிய விஞ்ஞானத்தினுடைய சூழல் அறிவியலுடைய தொடர்ச்சியை ஒரு தொழில். இந்த சூழலில் தான் திருஞான சம்பந்தருடைய வாழ்க்கையினுடைய சூழல் அமைப்பிலே நாம் பார்க்க வேண்டும். ஐயா அவர்கள் கூட ஒரு வினாவை போற போக்கு வீசினார். இதற்குரிய தீர்வு சொல்கின்றார். தன்மையை எனக்கு ஒரு இடத்தை வைத்து விட்டார். இது வேறொன்றும் இல்லை. திருஞான சம்பந்தருடைய வரலாறு வந்து நன்றாக தெரியும். அந்த வரலாற்றுடைய சூழலிலே 3 வயதில யாருப்பார் உண்டார் எல்லாம் செய்வார். ஆனால் தோற்றுடைய சேவையை பாருங்க. கேட்டா யாருப்பான்னு கேட்டா என்ன சுட்டி வளர்த்த பிள்ளை. இந்த பிள்ளை சுட்டி வைத்த பிள்ளையை சொல்லுகின்ற பொழுது தோளுடைய சேவையில் என்று இறைவனை சுட்டி வைத்து அர்த்தநாதனுடைய வடிவத்துக்குரிய அடையாளமாக தோளுடைய காலையுடைய பெறுவார் என்று சுட்டி காட்டிய அந்த பதியம் தொடங்கி பாட்டு பாடிக்கிட்டே சாமி வராங்க. தெரியாது பதியம் ஆரம்பிச்சுட்டார். ஏன்னா சிம் கார்டு போட்ட உடனே செல் ஆகிவிடுகிறது. சிம் கார்டு போடுறவங்க ஞானமாக கொடுத்த உடனே பெருமாளுக்கு பிரிக்க தமிழ். அப்படி பிரிக்க இருந்த பொழுது அது என்ன ரொம்ப நேரம் இருக்கின்றது. வேற ஒண்ணும் இல்லை. 3 வயதில் தான் போடுறாங்க. தொடங்குகிறார்கள். அதுவே ஒரு பெரிய ஆய்வுக்குரிய அறிவியல் நுட்பத்தோடு கூடிய ஒரு எழுத்து. அந்த சொல் அது ஓமாரத்தினுடைய அமைப்பை சொல்லுகின்றதாக இருக்கக்கூடிய தொடக்க எழுத்து என்று சொல்லுவார். வேறுள்ள இந்த தோ என்ற அந்த முதலெழுத்தை நம்முடைய ஞானம் கொண்ட பிள்ளையார் தொடங்கியதுனால அங்க ஒரு மரம் இருக்கு. தோப்பா மரம்னு பேரு. வேறு தோப்பா தோ என்று சொல்லக்கூடிய அந்த பாடல் தொடங்கி முன்னெடுத்தே எல்லாவற்றையும் வேண்டும். அப்படி சொன்னால் எப்போது வளரை யார் எங்க எழுத்து தவிர வேறு எந்த எழுத்தும் நம்முடைய மொழிகளை நாம் பயன்படுத்துவது இல்லை. ஆனாலும் இந்த ஓர் எழுத்து எல்லா எழுத்தையும் உள்ளடக்கியதாக இருக்கிற ஒன்று. நல்லா ஒருவர் அவரே அது மாதிரி இந்த ஓர் எழுத்தே ஞான எல்லா பிம்பத்தையும்
விஞ்ஞானத்தையும் காட்டுகின்ற இடம். எனவே அதுக்காக அந்த மனதை இருக்கிறார். அது சம்பந்தர் மனம் என்று கேள்விக்கிறார். தோப்பா மனம் தோப்பேன்ற அந்த ஓர் எழுத்தே அழக உணர மகானத்தை புரட்டுகின்ற ஒரு வகையான விஞ்ஞானத்தினுடைய நுட்பத்தை காட்டுகின்ற ஒரு சொல் என்பதனாலே அந்த தோ என்ற சொல்லையே மங்களகரமாக வைத்து அந்த மனத்துக்கு பெயர் வைத்தார். இப்படி பாடிட்டு வருகின்ற பொழுது சான்றுகளை பாடல சில விதிமுறைகளை வைத்துத்தான் பாடுகிறார். முதலிலே 11 பாடல்களுக்கும் சான்றுகளை பாடல. பெரும்பாலும் ஞானசம்பந்த பிள்ளையாருடைய பாடல் 11 பாடல்கள். 7 பாடல்கள் 7 பற்றி பாடுவார்கள். 8வது பாட்டு ராவணனை பற்றி இருக்கும். 9வது பாட்டு நேற்று நடந்த திருவண்ணாமலையில அந்த தத்துவத்தை காட்டுகின்ற தன்மையாக இருக்கக்கூடிய அடிமொழி தேடிய தன்மை. 9வது பாட்டுல பிரம்மாவும் திருமாலும் திருமாவுடைய திருவடியும் காண முடியாமல் தத்தெடுத்து பெருமாள் ஒளிப்பிடமாக நின்ற அந்த சூழலை காட்டுகின்ற ஒரு அமைப்பினை 9வது பாட்டுல சாமி பாடுவாங்க. 10வது பாட்டுல சமணர்களையும் பௌத்தர்களையும் சார்பாங்க. 11வது பாட்டு கடைக்காப்பு என்று சொல்கின்ற வகையில சுருதி பல சுருதி என்று சொல்ல பலன் கொடுத்திருந்த பாட்டு. இதுதான் அவருடைய அமைப்பு முறை. சாமி எப்ப பாடுறாங்க? 3 வயசுல பாடுறாங்க. எப்படி தெரியும்? கடவுளை பற்றி 7 பாட்டு பாடுறா அது போது, கடவுளை பற்றி பாடுவது போது, அதை பத்தி கவலை இல்லை. அது யாருந்தாலும் பாடல. ஆனா 8வது பாட்டு ராவணன் 3 வயசு குழந்தைக்கு எப்படி தெரியும்? 9வது பாட்டு அடிமொழி தேடிய புராணம் எப்படி தெரியும்? 10வது பாட்டில் இருக்கக்கூடிய சமணர்களும் பௌத்தத்தை பற்றி சார்பதற்கு எப்படி தெரியும்? அதுதான் விஞ்ஞானம். சித்தாந்தம் ஐயாவையும் திருமணத்தை கடைசி கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. அவருடைய ஒரு தூண்டுதல் தான் இங்கே என்னை நன்றாக ஏற்படுத்த தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்று சொல்லப்பட்டிருக்கிற வாசகம் வந்திருப்பதாக நான் நினைக்கிறேன். இந்த அடையாளம் இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா சரி பரவாயில்ல கதை அம்மா வேலை பகவதியம்மா சின்ன வயசுல ராவண வச்சு கேட்டாருன்னு சொல்லலாம். அதை அடிப்படை தேவையை கதையும் அம்மா சொல்லியிருப்பாங்க. சின்ன வயசுல 3 வயசுக்கு முந்தைய பால்படுகிறது முந்தைய ஞான பால் முந்தைய பேசலாம். ஆனால் இந்த சமணனுடைய தொடர்பை பற்றி பேசுவதற்கு தெரியாததற்கு எங்க வாய்ப்பு? பல திருத்தலங்களுக்கு போய் திருமலையில் பாடி கழித்ததற்கு பிறகு அங்கே திருவெண்காட்டில அதாவது வேதாரண்யம் செல்லக்கூடிய அந்த பகுதியில அங்கே திருமலை காட்டியில் வந்து அப்பர் பெருமாளும் அவரும் கடவுளை திறக்க மூட பாடுகின்ற நேரம். இந்த நேரத்தில் தான் சமணனை பற்றிய செய்தியே நீங்காதவர்களுக்கு காரணம் விடுது. ஏன்னா மதுரையிலிருந்து குலச்செரியார் ஆள் இருக்கின்றாங்க, முன்னேற்ற ஆள் இருக்கின்றாங்க. சமணத்தை மீட்பதற்காக இவர்தான் சரியான ஆள் என்று சொல்லி திருமலைக்காட்டுக்கு ஆள் இருந்தாங்க. திருமலைக்காட்டில இருந்து சம்பந்தர் மதுரைக்கு புறப்படுகிறார். அப்பதான் நம்முடைய அப்பர் பெருமான் சிலிர்ப்பு. ஏன்னா அவங்க கரையில் இருந்த இந்த குப்பத்தை சேர்ந்தவங்க. அதனால்தான் அவங்க ஈன்றாகமான எனக்கு இதயமா ஒரு தொழிலாளி என்பது அவருக்கு பாடினார். அங்கதான் பாடினாங்க. அப்ப கரையில் பொழுது கரை ஏறிய பொழுது அப்பர் பெருமான் கரை ஏறிய பொழுது பாடிய முதல் பாட்டு ஈன்றாகமாய் ஈன்றாகமாய் எனக்கு என் தெய்வமாய் உடன் தோன்றியதால் 3 உலகம் படைத்து என்றான் இமையவர்க்கு அன்பன் திருப்பாதிரி புலியூர் தோன்றார் துணைநாளும் இருந்தனன் கண்ணடி உங்களுக்கு
அதிகமான கண்டுகளை இருந்தாலும் நாம் இதை கண்டுகொள்ளவே என்று மன்னிப்பு போடுவது போல தோன்ற துணையாய் இருந்தால் தன்னை உங்களுக்கு கண்டுகொள்ளாத புத்தகத்தை நினைவுபடுத்தி பெருமானே மன்னிச்சிரு திருந்தாமலும் நீரை பட்டி தீர்த்து முத்தி தருந்தால் எனக்கே தரும் மூந்தேன் மறையெடுத்த பொருந்தாரக்கன்று உடல் வைத்தால் பாதிரை புரியூர் இருந்தால் அடியே நீங்களும் என்று உண்மையோடு முடிச்சிரு. நான் இங்கிருந்துதான் 45 வருடமா நாராயண ஆண்டனே அவர்களோடு உனக்கு நன்றிகளை பெறுவார்கள். எனவே இத்தோடு முடிச்சிரு அப்படின்னு கேட்கிறேன். நான் ஏன் சொல்கிறேன் சொன்னால் அதுக்கு முந்தைய எத்தனையோ திருத்தத்தை எத்தனையோ திருத்தத்தை பார்க்கிற பொழுதுதான் 8வது பாட்டு ராவனை பற்றி 9வது பாட்டு தமிழரை பற்றி அதாவது அடிமொழியை பற்றி 10வது பாட்டு தமிழரை பற்றி 11வது பாட்டு கடைக்காப்பர் பாடியவர்கள் அப்பதான் பாடியிருக்கிறார். 3 வயதிலும் மாணவர்கள் தொடர்ந்து பாடிக்கிறார். ஆனா தமிழரை பற்றிய வரலாறு எப்ப தெரியும்னா திருவள்ளுவர் தான் அப்படி சொல்ல தெரியல, அது முந்தி தெரியல. ஆனா சாமி பாடுறாங்க. இந்த கேள்வியை கேட்பது விஞ்ஞானம், கேட்டுக்கொண்டே விஞ்ஞானம். நானும் சொல்லுவாரு எத்தனைபடி எழுதணுமோ அத்தனைபடி ஏழு சொன்ன இந்த கேள்விக்கு எதுவும் இல்லை. 20 படி நான் சொன்னேன். உடனே அனுபவத்தினால பார்த்துக் கொள்வதற்காகத்தான் விட்டு விடுகின்ற அந்த சூழ்நிலை வருகின்ற பொழுது அவர்கள் கேட்டுக் கொள்வார்கள். அது சொல்ல முடியாது. அதாவது மொழிப்பொருள் காரணம் மொழிப்பொருளுக்குரிய சில இடங்களை சொல்லுகின்ற பொழுது அவற்றை முழுமையாக உணர்கின்ற முடியாது என்று ஏற்கிறாவது எடுக்க முடியாது. இவ்வளவு தூரம் சொல்றது நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த மண் நெய்வேலியாகிய திருமணம் குடியிட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த திருக்கோயிலுக்கு சூழலில் இருக்கக்கூடிய இந்த மண் சித்தாந்தத்திலே குடம்போட்டம். சித்தாந்த வித்தகத்தை விளையாட விட்டவே இங்க இருந்து சித்தாந்தத்தை அனுப்புகிறோம். இந்த சித்தாந்தத்தை இதுதான் அறிவியலுக்கு விஞ்ஞானத்துக்கு ஒரு சூழலை சுட்டப்படும். சித்தாந்த அமைப்பிலே பார்த்தால் அணு பக்கம் சம்பு பக்கம் என்று அமைப்பு சொல்வார். சம்பு பக்கம் என்று சொன்னால் சம்புன்னா சிவன் என்பது, சம்புன்னா இன்னொரு பொருள் நரின்னு ஒரு பொருள். சம்புவே என்ன பத்தி கருத்தோடு பாறை நீக்கி என்று சிந்தாவுடைய திருத்தத்து தேவர் சம்புன்னா மண்டலம் செய்யக்கூடிய நரின்னு சொல்வார். அன்னையினாலும் வயலுக்கு போறாரு. நாங்க படித்த வயலாம், அவங்க படித்த வயல் மகிழ் சம்புவேரோடு பாலா நாகாம் வேதங்கள் மாமலை மாறுவார் பெருமாள். சம்புடன் சிவன், சிவனுக்கு உபதேசம் போவதாரு முருகன் பெருமான். அந்த சம்பு இறைவனுடைய அருள் இருக்குமானால் அவர்கள் ஓரால் உணர்ந்தவர்கள் ஆவார்கள் என்பது அதான் சித்தார். அருள் விஞ்ஞானம். அவர்கள் இறைவனுடைய அருளை பெற்றுவிட்ட காரணத்தினாலே அதுதான் நான் முதலே சொன்னேன். சிம் கார்டு கொண்டதுதான் சரி வேலை செய்யுது. தாய் ஞானபாலை ஊட்டிவிட்டதற்கு பிறகு அது வேலை செய்யுது. அதை இயற்கையாக அமைகின்ற சம்பு பக்கமாக அது விஞ்ஞானம். அதனால்தான் சிலருக்கு நாம் நேரடியாக தெளிவாக அவர்களுடைய உட்பொருளை விளக்கிவிட முடியாது என்ற கருத்தின் அடிப்படையில் தான் ஐயா அவர்கள் கூட இந்த கருத்தை சொல்லுகின்ற அந்த சூழ்நிலை அமைகிற பொழுது சிலவற்றை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சில விஞ்ஞானிகளுடைய பெயரை கூட ஐயா அவர்கள் வச்சிருக்கிறார். அந்த விஞ்ஞான அமைப்பிலே
அடங்கிய முன்னுரை அறையினார் எழுதிய ஒரு நூல். அந்த நூல்ல இல்லதற்கு இல்லை பெயர் பொருளாதாரம் என்பது எல்லா செல்லும் பொருள் கொடுத்த எல்லா செல்வமும் பொருள் இருக்கிறது. உடனே மாணவர்கள் எழுந்து கேள்வி கேட்டார், எல்லா செல்வமும் பொருள் இருக்குன்னு சொல்லுங்க, முயல் கொம்பு பொருள் இருக்கார், முயலுக்கு கொம்பு இருக்கா? நம்ம சாதாரண சொல்லுவோம், முடியாத செயல் செய்கின்ற பொழுது முதலுக்கு கொம்பு சொல்லுவோம். முதலுக்கு கொம்பு இருக்கா? முதல் கொம்புன்னு சொல்லுங்க சார், அது எங்க இருக்குங்க கேள்வி. முதலுக்கு கொம்புன்னு சொல்லுங்க. இப்ப சாதாரண பார்த்தா எருமாட்டு கொம்பு, பருமாட்டு கொம்பு நாம சொல்றோம். ஆனா முயல் கொம்பு எல்லாத்தையும் பருவத்திலே சொல்லாதீங்க, இது பருவமே கேட்டான். சேராவதி ஒரே கமெண்ட் எழுதுகிறார். அவர் சொன்னார், எப்படி அப்படின்னு கேட்கிறார். குதிரைன்னு ஒண்ணு இருக்கு, ஆட்டுக்கு இருக்கக்கூடிய கொம்புன்னு இருக்குது. இந்த ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா குதிரை கொம்பு. என்ன சார் நீங்க ரெண்டையே தொடர்பீங்கள அப்படின்னா, தொடர்புலப்பா இதுக்கும் ஒரு பொருள் இருக்கு. என்னன்னா இல்பொருள், இல்லாத பொருளை சொல்வது என்பது ஒரு பொருள், இல்பொருள். ராவணம் சீதையும் கல்யாணத்துக்கு உட்கார்ந்து இருக்கிறாங்க. கல்யாணத்துக்கு ராமன் சீதையை உட்கார்ந்து இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் பூர்ணத்துவம் உடையவர். சீதை அவ்வளவு அழகு கொடுக்கக்கூடிய தேவதையாக இருக்கிறார், ராமனும் அப்பேற்பட்ட அமானமாக இருக்கிறார். ரெண்டு பேருக்கு எந்த விதமான குறையும் சொல்ல முடியாது. அதை உறுதிப்படுத்துவதற்காக மேல் பார்க்க சொன்னார் கம்பர், யோகமும் போகமும் போல உட்கார்ந்து இருக்கிறாங்க. யோகமும் போகமும் போல, யோகம் ஐயா சொன்னார், 160 சொன்னாங்க. அந்த யோகத்தினுடைய ஒரு சாதம். யோகமும் பெண்கள் பக்கத்தில் உட்கார வைத்திருக்க அவன் இறைவன் திருப்பார்வையாளர், திருநாள் தான் ராமனா வந்திருக்கிறார், சீரியா திருமணம் தான் சீரியா வந்திருக்கிறார். இருந்தாலும் கூட இங்கே அவர்கள் யோக அத்தியாசத்தை கொண்டிருக்கிறார்கள். நமக்கு பார்வைக்காக இல்லறத்தான் காத்திருக்கிறான் என்பது யோகமும். அதே நேரத்தில் ஒருங்கிணைந்து காட்டுவதற்காக போகணும், இல்லறத்தை காட்டுவதற்காக போகணும். இது பூர்வத்துவமுடைய 2 பேரும் காட்ட கம்பர் அழைத்து சென்றார்கள். முழுமே பெற்றிருக்கிற இந்த ஒன்று உலகில் பெருத்த நமக்கு ஒரு இனம், ரொம்ப அழகான குழந்தை இருக்குது, நல்ல மழலை பேசுகிறது. மற்றவெல்லாம் பார்த்து அந்த குழந்தை மீது ஒரு கண்ணீரை போட்டுவிடக் கூடாது என்பதற்காக பெற்ற தாய் ஒரு கருமுறையை கொண்டாடினா என்றார். அருமையான முகத்துல கொண்டாந்து தாடையை வச்சிருக்கான். இது எதுக்காக வைக்கப்பட்டது? கண்ணீர் படக்கூடாது என்பதற்காக. கண்ணீர் படுவந்தோ என்றே ஒரு பாட்டு, கண்ணீர் பட்டுவிடக் கூடாது என்பதற்காக அந்த அழகான ஒன்றிலே ஒரு கருப்புள்ளை வைப்பதை போல முழுமையான யோகம் யோகம் காட்சியளித்த அந்த 2 பேருடைய பரிமாணத்தை மற்றவர்கள் சாதாரணமாக ஒரு கண்ணீரை போட்டுவிடக் கூடாது என்பதற்காக என்ன பண்றாங்கன்னா, இடையில் நங்கலும் வசையில் ஐயும். மாப்பிளையும் கொண்டு உட்கார்ந்து சார், வசையில் ஐயனும் ராமனுக்கு வசையில்லை, அவன் மேல எந்த விதமான குறையும் இல்லை என்பதே ஒரு குற்றம். இது ஒரு சைக்காலஜி. வசையில் ஐயனும் எந்த விதமான குறையுமே இல்லை என்பதே ஒரு குறையா அப்படின்னு அந்த கண்ணியை தீர்த்துக் கொள்வதற்காக சொல்லப்பட்ட வாதகமாக சொல்லு. சீதையை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர் ரொம்ப அழகுடையவர். ஆனால் சீதையை பற்றி சொல்லும் பொழுது அவருக்கு ஒரு சின்ன குறை தான், இடையில் நன்கு விடுப்பே இல்லையாக
ரொம்ப நம்ம எல்லாம் உணர்ச்சி சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த இடுப்பை பற்றி சொல்லுகின்ற பாடலாம் இருந்தாலும் கூட இடுப்பு இல்லை என்பதுதான் அவர்களுடைய சிறப்பு. ஆனால் அதையே கவிஞர் தனது நாமத்தை மீறினாலே இடையில் நம்பி இடுப்பு இல்லார். அப்ப இல்லாத பொருளை சொல்வது கூட ஒரு நயம். அதுதான் சேனா அவர்கள் இந்த கமெண்ட்ரி எழுதுகின்ற பொழுது கேள்விக்கு உயர்வு என்பதை இல்லாத பொருளை சொல்வதும் ஒரு வகையான அறிவு. இந்த அடிப்படையில் தான் சாமி பொதுவாக இலக்கண அடிப்படையில் வருகின்ற அந்த சூழலில் தான் நம்முடைய சித்தாந்த அடிப்படையில் சொன்னால் சமூக பக்கம் என்ற அடிப்படையில் தான். அதுதான் நம்ம உடல் ஒரு வெள்ளப்பெருமாள் சொன்னால் ஓராளம் உணர்ந்த உத்தமர்கள் படிக்கிற வழிகள் சொன்னால் ஓடி பிறகு உணரணும். நம்ம எல்லாம் ஓடிதான் உணர்றோம். ஆனால் அவர்கள் தான் ஓடாமலேயே உணர்ந்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கூடிய வகையில் தான் அந்த அமைப்பிலே நமக்கு இடம் கொடுக்கிறது. சித்தாந்தம் தான் ஒரு மெய்யியல் உணர்வு என்ற ஒரு அடிப்படையில் அதான் விஞ்ஞானத்தினுடைய அமைப்பிலே நாம் அறிவியல் கூட்டை எல்லாவற்றையும் அறிந்து உணர்ந்து பார்க்கிற ஒரு அமைப்போடு செய்கின்ற அந்த சூழலை தொடங்கி வைத்தவர் நம்முடைய விஞ்ஞானம். இன்னொரு செய்தி விஞ்ஞானத்தை நாம் சிறப்பான கருத்து விஞ்ஞானத்தினுடைய தேவர்கள் தான் மனித அறிவுகள். விஞ்ஞானத்தினுடைய தேவர்கள் தான் விஞ்ஞானுடைய செல்வம் தெரிவிக்கப்படுது. 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி அங்கே மனித மண்டபத்தில் வேதியை கொடியை ஏற்றி நாற்பது கொடியை இழக்கின்ற மாவட்டத்தில் சோதனைகளுடைய இலக்குகளை வேறு நிர்மாணத்தில் கொடுக்கின்ற சூழ்நிலை வருகின்ற பொழுது இப்படித்தான் அமைய வேண்டும் என்று ஒரு திங்களுக்கு முன்பாக திட்டத்துக்கு இந்த இலக்கியில இந்த செய்தி அமைய வேண்டும் என்று சொல்லி மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் நம்முடைய திருவாரூரை ஆதீனத்தினுடைய அமைப்பின் மூலமாக திருமணி அங்கே ஒதுக்கிட்ட வேண்டும் என்று கருதுகிறார். அப்படி கருதுகின்ற பொழுதுதான் ராஜாஜி தான் முதல்ல நேர்பட்டு சொன்னார், நம்ம இனிமே நம்மை நாமே ஆளப்போகிறோம். நம்மை நாமே ஆளுகின்ற பொழுது அரசாங்க ஆணை நம்மளே சொன்னவர் தென்னாட்டு சிங்கம், தென்னாட்டு ஆளுநர் பெண்ணு அவர்தான் சொன்னார். எனவே அந்த தேவாலயத்துக்கு ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னவர்கள் நேர் அவர் சீக்கிரமா நேர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆனா நேர் ஏற்றுக்கொள்ள மூதறிஞர் சொல்றார். அதுக்கு அவர் ஒரு சாரி வச்சார். இனி நம்மை நாமே ஆளுவதற்குரிய சென்டென்ஸை பொறுத்தவன் யாரு நம்மளது அரசாழ்வர் ஆணை நமவே ஏற்றுக்கிட்டார். அதனுடைய செயல்பாட்டை தொடங்கியிருக்கிறார். ராஜாஜி திருவாரூருக்கு வந்து விருதுகளை தெரிவித்தார். அமைச்சர் உடனே அனுப்பப்படுகிறது. ஒரு முன்மாதிரிக்காக ஏற்கனவே மௌன்பெற்ற அரசியல் ரீதியாக திருமணத்தை கொடுப்பது என்பது மட்டும் கூட திருஞானசம்பந்தருடைய தேவாரம் ஒழிக்கப்படுகின்ற சூழ்நிலைக்கு அடையாளமாக தென்னாட்டின் அடையாளம்னா தென்னாட்டுடைய சிவனே போற்றி, தென்னாட்டுடைய செல்வம் போற்றி அதற்கு போச்சு பரிமாறப்பட்டது. அந்த மைய மண்டலத்திலே பாரலாறு அதாவது திருஞானசம்பந்தருடைய வேயில் தோழிமங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே இருக்கக்கூடிய கடைசி பாட்டு தேனாமற் பொருளாரை பேசென்ற துணி பல செம்பொன்னில்
அடியார்கள் வானில் அரசாணி அமரே. அது ரெண்டாவது இதை சொல்ல எதுக்காக தெய்வத்தின் மேல் கமையும் பேர்களை இந்த பாட்டினுடைய இணையாதவர்கள் திருமுறையே கைவினை கருவரும். அந்த திருமுறையை பெருமான் கைவிழந்து எழுதினார் நடராஜ பெருமான். ஆனாலும் கூட அவன் வட கைலாசத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த திருமுறையாகிய செந்தமிழ் வேதத்தை காதுகுள்ள கேட்டான்னு சொன்ன பாருங்க. இப்ப அந்த மைய மண்டபத்தில் எல்லாரும் திருஞானசம்பந்தனுடைய இந்த தேவாரத்தை ஓட வைத்தார். இதுதான் அரசியலும் ஆன்மீகம். அது ஒரு இந்த அளவுக்கு திருஞானசம்பந்தர் பிற்காலத்தில் இருக்கிற நடைமுறைக்கு ஏற்ப திருமுறையை கொண்டு வருவார். அவர் தில்லையிலே வருகிறார். இங்கே தில்லையில வருகிற பொழுது யாரும் நடத்துகின்ற தன்மை உடையவர்கள் அந்தனர். தில்லை 3000 இல்லையா, அதோட தலைவர்தான் தொழில். அந்தனருக்குரிய பொருளாதார பற்றி தொழிலாளி அறுவடைப்பட்ட பார்ப்பனர் பட்டம் என்று தொழிலாளி சொல்றார். 6 வகையான இயல்பு உண்டு. வேட்டல், வேட்பித்தல். அப்ப வேட்டல் வேள்வி செய்தல். இந்த வேள்வி செய்கிறது தான் தோழமை செய்ய சீர்காழி பாடிவிட்டார்கள் கூட பல திருத்தலங்கள்லாம் போனதற்கு பிறகு தில்லைக்கு வருகின்ற பொழுதுதான் கற்றார்களை ஒன்று பாட ஆரம்பிக்கிறார். ஆனால் திருமணனுடைய ஒரு அமைப்பு சொல்வது ஆங்கிலத்தில் அவர்கள் சொல்வார்கள், எல்லாம் ரோமை நோக்கி என்று சொல்வார்கள். எந்த பாதையா இருந்தாலும் அந்த பாதையோடு போய் சேரும். ரோம் நகரைத்தான் போய் சேரும். நான் இருக்கிற ஒரு பாண்டிச்சேரி இந்த வீதியில நீங்க பாத்தீங்கன்னா நேர அந்த வீதியினுடைய கடைசி போய் ஒன்று சமயம் மற்றும் நதிகள் எல்லாம் புகுந்து கலந்து விரைவாகி பொங்கி வருவோம். பாண்டிச்சேரி எந்த வீதியினுடைய அமைப்பு கண்டன கடலூர் போடும். இது மாதிரி இந்தியாவில் இன்னொரு நகரம் இருக்கு. போனவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் போதும் பிரியப்படுங்க. ராஜி கடந்து ஓடுங்க. அமெரிக்காவில் அதாவது வடநாட்டில் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு தமிழ்ச்சங்கத்துக்கு பேசப்படுகிறேன். அது கோபுரத்திற்கு பக்கத்தில் இருக்கிற இடம். அப்படி எங்க கோபுரத்திற்கு நான் போகணும். பக்கத்தில் காந்தி கடந்த இடம் போகணும். கூட்டிட்டு போனாங்க. அங்க பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி இருக்கிற மாதிரி எல்லா வீதியிலும் நேரம் அந்த மேற்கு கடற்கரைகள் தான் போய் சேரும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இங்கே சொல்கின்ற அமைப்புகளை எல்லா விதமான சூழலையும் ரோமை நோக்கி என்று சொன்னாலே அதே போலத்தான் 12 திருமுறை இந்த பேர் வச்சிருக்கி வருது. 12 திருமுறை வளர்ச்சி 12 திருமுறைகளுடைய அமைப்பு எல்லாமே தில்லையை நோக்கித்தான். 12 திருமுறைகளுடைய எல்லா உயிர்ப்பும் நிகழ்வு தில்லை. அந்த தில்லையுடைய சிறப்பு என்பது திருமுறையினாலே தில்லையுடைய சிறப்பு. அந்த திருமுறையுடைய பெருமை பெற்றிருக்கக்கூடிய அந்த தில்லைக்கு வருகிறார் அவருடைய தொழில் நினைத்து பாருங்கள். கற்றான் காரணத்தை இவரே ஒரு அந்தனர் சார்ந்த கதாநாயகனுடைய நம்முடைய திருஞான சம்பந்தரே ஒரு அந்தனர். அவர்கள் கல்வி மாணவனை கருதுள்ள
வந்து எலி ஓடும். அப்ப எலி ஓடுவதற்கு காரணம் என்ன? உலகில் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கலி துன்பம் நீங்க. அதனால்தான் அப்பர் பெருமானுக்கு இது அப்படியே எடுத்துப்படுகின்ற அமைப்புல திருப்பழுத்துக்கு போகின்ற அப்பர் பெருமான் அங்கே சொல்றார், அப்பூதியை பற்றி சொல்கிறார். அஞ்சி கலிவெளிய அழகோமும் அப்பூதி குஞ்சி தலைமையில் வைத்திருக்கக்கூடிய இந்த திருவடி குஞ்சரபாதம் பெருமான் கடந்த கால அமைப்புக்கு குஞ்சரபாதம். அந்த குஞ்சரபாதத்தினுடைய அமைப்பை பெற்றவர், இந்த திருமணியை தலை முடிய பெற்றவர் அப்பூதி. அவர் அப்பூதிக்கு செல்கின்ற பொழுது நம்முடைய திருநாவுக்கரசர் சொன்னார், அஞ்சி கலி வெளிய அழகும். அஞ்சி கலி வெளிய. கலியானது தன்னுடைய வன்மையாக இருக்கக்கூடிய புஷ்டி தன்மை இறங்க. அப்ப துன்பம் நீங்குவதற்கு யாரும் செய்கிறார்கள். அந்த யாரும் செய்கின்ற சூழலையே பார்க்கிறார் நம்முடைய ஞானசம்பந்தர். அவரே ஞானம், அதாவது யாரும் செய்கின்ற குலத்தில் உடையவர், பிறந்தவர், அவருக்கு தெரியும். ஆனால் அங்கே தங்களை விட்டு அந்த யாகம் செய்கின்ற சூழலை செய்கின்றவர் எப்படி யாகம் பண்ணலாம்? கல் கற்றாந்து எரிவோம். அது ஒரு பொதுவாக நாம் எப்படி படித்தோமோ, வேறு எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டதோ அதுபோல கற்றாந்து எரி ஊட்டினார். இது ஒரு பொருள். ஆனால் அதே நேரத்தில் இதுல ஒரு அறிவிப்பூர்வமான ஒரு செய்தியை நுழைக்கிறார். இந்த சொல் ஒரு டபுள் சட்டை, ரெண்டு வார்த்தைக்கு ரெண்டு பொருளுக்குரிய தன்மையானது அவைகள். கல் தாங்கி எரி ஓங்கி. அண்ணவர்கள் அந்த எரி ஓங்குகின்ற பொழுது நிறைய தேவைகளையும் சமத்துகளையும் அதற்குள்ளே இடுகின்ற பொழுது அந்த நெருப்பினுடைய அந்த வெப்பத்தினுடைய தாக்கத்தை அந்த கல் தாங்க வேண்டும். இல்லைன்னா கல்லையாயிடும். எனவே அவங்க அந்த யாரும் செய்கின்ற பொழுது ஒரு கணக்கு இருக்கின்றது. கல் தாங்கி எரிவோம், கற்றாங்கி எரிவோம் என்று வருகின்ற பொழுது அவருடைய மழை ஓடிய தன்மை என்பது கருத்து. ஆனால் கல் தாங்கி எரிவோம் என்று வருகின்ற பொழுது அறிவியல் பூர்வமாக இந்த கல் எந்த அளவுக்கு வெப்பத்தை தாங்கும் என்று நினைந்தவர்கள் அவர்கள். ரொம்பவும் போது அந்த சமுதிரத்தை போட்டு எரிய விட்டோம்னா கல் என்ன ஆயிடும்? வெடிச்சிடும். வேலைக்கு ஒரு ஊர் விளைவிக்கும். எனவே ஊர் விளைவிக்காத அளவுக்கு இந்த மற்றோட அந்த வேலையை செய்கிறார். கல் தாங்கி எரி ஓங்குதல் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய சூழ்நிலை அமைந்தது. எனவே பார்க்கிற சுற்றுப்புற சூழலுடைய அமைப்பு பெற்றார் என்பதாலும் ஐயா அவர்கள் அடையாளப்படுத்தினார். இதை சொன்னவரே நம்முடைய ஞானசம்பந்தர் பிள்ளையார் தான். ஓடுகின்ற பொழுது இருக்கக்கூடிய நமச்சிவாய அமைப்பினை ரெண்டு இடத்துல நமச்சிவாயத்தை பார்க்கிறார் நம்முடைய சம்பந்தர். அவருடைய பிள்ளையார் ரெண்டு இடத்துல நமச்சிவாய பதியத்தை காதலாக கசிந்து கண்ணீர் மதி, அது ஒரு நமச்சிவாய பதி. ஆனால் அதே நேரத்தில் அது வேறு வகையாக சொல்ல வருகின்ற இந்த சூழலை ஊழில் உயிர்ப்பை ஒடுக்கி அது ஒரு நமச்சிவாய பதியத்தினுடைய அமைப்பு. இந்த நமச்சிவாய பதியத்தினுடைய சூழலை இங்கு வருகின்ற பொழுது நீங்க பார்த்தீங்கன்னா, நமச்சிவாயம் தான் நமக்கு ஊதியம். மணிவாளர் சொல்ல நமச்சிவாயம் தான் நமக்கு ஊதியம். சிவபுராணம் எதிர் சொல்லுகிறது, நமச்சிவாய
நேரத்துல நான் அங்க படித்தேன். அப்ப வெள்ளையவர்கள் சிறப்பு நிலையாக, எனக்கு ஆங்கிலம் பாடம் தான் எனக்கு வகுப்பு, ஆனா சிறப்பு நிலையாக கருத்தருக்கு அவர்களுக்கு ஐயாவர்கள் வருவார்கள், தண்டமான் பேசுகிற இவர்கள்லாம் வருவார்கள். அப்ப இந்த நமச்சிவாயத்துக்கு பொருள் சொன்னால் நம்முடைய வெள்ளையவர்கள் அவர்கள் நமச்சிவாய இச்சன்னா போட்டீங்கன்னா அது ஒருவருடைய பெயர், இறைவனுக்கு பெயர். ஆனா நமச்சிவாய என்று போட்டால் அது மந்திரம். நமச்சிவாய என்று ஒரு இச்சி கொண்டு நீங்கள் சொல்லுகிறீர்களால் அது ஒருவருடைய பெயர். நமசிவாய இச்சி போலான்னு சொன்னீங்கன்னா அதுதான் தெய்வ சாநித்தியத்தினுடைய மந்திரம். அது சாதாரணமாக தூங்க மந்திரம். ஆனால் நான் ஏயோதம் தேனேன் சிவாயனமயம் பெற்றேன் திருவாய் பொழிய சிவாய நமகன்றி நீரந்தே. திருப்பாடல் கடல் கருவாய் பெருந்தும் கடலே கருத்துறை திருவாய் பொழிய சிவாய நமகன்று. அது சுருக்கம். இந்த ரெண்டு மந்திரத்தினுடைய சூழலுடைய அடிப்படையிலே நமக்கு வேதங்களை காட்டுகின்ற பொழுது மணிவாளன் பெருமான் அவர் எழுதியிருக்கக்கூடிய 51 பிரிவில் இருக்கக்கூடிய எல்லா எழுத்தும் சொற்களும் அவருடைய ஒரே ஒரு சொல் தவிர எது சிவாய நம என இறைவன் சொல்ல இவர் கேட்கிறதால இந்த சிவாயம் என்பது அவன் ஆயிரம் சொல்லிக்கொண்டே சொல்லணும். அந்த ஒரு சொல் அது மட்டும் டிலேட் பண்ணுங்க. மற்ற எல்லா சொற்களும் மணிவாளர்கள் சொல்லுது. ஆனால் சிவாயம் என்பதை மணிவாளர்கள் சொல்ல, அதனால்தான் அவர்களாலே பெருமாள் சொன்ன வார்த்தை என்பதனாலே கோயில் மூத்த திருமணத்தில் சொல்லுகிற பொழுது ஒரு வார்த்தையில் பதித்து அது திரும்ப வெளியிட்டு ஒரு வார்த்தையில் பதித்து பெருமாள் என்னை ஒரு வார்த்தையினாலே இருந்து என்று ஆட்கொண்ட பெருமாள் திருமணம் சொன்னாங்க. அந்த ஒரு வார்த்தையில் பதித்து அந்த ஒரு வார்த்தையிலே எங்கள் மனைவி வச்சுட்டாங்க. அன்பனின் பிடியில் அடப்பன் மலை என்று சொன்னதை போல இந்த ஒரு வார்த்தையில் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை சிவாயம் என்ற வார்த்தையில் ஏன் என்று சொல்லக்கூடாது. சாதாரணமா வெளியில் இருக்கக்கூடிய பண்ணம் இல்லை, அது ஒரு பெரிய முக்கியமான வார்த்தை. அவன் சொன்னது, அவன் சொன்னதை நாம் வியாபாரப்படுத்திவிடக் கூடாது. ஆனால் நமச்சிவாய என்று சொல்கின்ற தன்மையை இவர் சிவபுராணத்தில் முதலில் சொன்னார். திருவாரூரத்தில் பலவிதத்தில் சிவாயம் என்று நமச்சிவாயத்தை சொல்கிறார். தான் பாடிய 2வது நூலாக இருக்கக்கூடிய அவருடைய அனெக்சர், திருவாரூரத்தின் அனெக்சர் எது? திருக்கோவிலுடைய கடைசி பாட்டு, கடைசி சீடு ஊதியமே முடியும். இந்த ரெண்டையும் முடிச்சு பாருங்க. நமச்சிவாயவே ஊதி எழுது ஆன்மா. எனவே சில சொற்களுடைய அமைப்புகள் அப்படி அமைய வேண்டும். எனவே அந்த மந்திரத்தை சொல்லுகின்ற அமைப்பிற்குரிய வகையில சாமி அந்த சுருக்கம் மந்திரமாக இருக்கக்கூடிய தன்மையை தன்னுடைய நமச்சிவாய அமைப்பிலே சொல்லுகிற பொழுது ஊழில் உயிர்ப்பை ஒடுக்கி, ஊழில் இந்த உடம்புல உயிர்ப்பை ஒடுக்கி, இந்த ஊழில் உயிர்ப்பை ஒடுக்கி என்பதைத்தான் பிரளயம் என்பதை நம்ம ஏற்கனவே பெருந்தவர்கள் ரொம்ப நுட்பமாக அறிந்து கொண்டிருக்கிறார். அதை விளக்குகின்ற சூழ்நிலையில மூச்சை அடக்கி, மூச்சை இழுத்தி, மூச்சை இழுத்து, மூச்சை விடுகின்ற எல்லா பரிமாணங்களும் அதுக்குள்ளே அடக்கம்.
மூச்சை இழுக்கிறவர் ஐயாதான் அருமையா பாடம் திருமந்திர கேட்கிறவர் சொல்லியிருக்கிறார். எனக்கு தெரியும். எங்க ஊர்ல பன்னீர்செல்வம் ஒருத்தர் கமலாபுரசு ஐயா ரொம்ப நெருக்கமான தோழர். ஐயா சொன்னாங்க, அப்புறம் அற்புதமா ஐயா சொன்னாங்க, தாரணி என்றால் மூச்சை இழுப்பது, தாழ்னம் நீளம். தாழ் என்ற சொல்லுக்கு நீளம் அர்த்தம். வாழை தார் நீளமா இருந்த வாழைத்தார். நம்மோடு கடைசி வரை தொடர்ந்து வருவதுதான் மனைவிக்கு தாரம். நம்மோடு கடைசி வரை பயணிக்கின்ற தாரத்தினால்தான் மனைவிக்கு தாரம். சேர்க்கிறார் சொன்னால் தாரம் மாத்திர சகோதரர் செய்வது மனைவி பார்த்து காட்டில ஒரு குடுகுடுக்க என்ன பண்றதுன்னு கேட்கிறாரா. சேர்க்கிறார் மனைவிக்கு தாரம் மாறுதல் நீண்ட காலமாக ஒன்றி வாழ்கின்ற மனைவியை பார்த்து ரெண்டு பேரும் ஒரு கவுன்சிலிங் ரொம்ப முக்கியம்னு காட்டுது. கவுன்சிலிங் சாதாரண அறிவியல்பூர்வமான நடைமுறை. ஆனால் ரெண்டு பேரும் இடத்தில் இருக்கக்கூடிய தன்மை சமூகமாற்றம் உழைத்தால் அம்மா அறிவியல் என்ற வடிவெடுக்கின்ற உடம்பு நிகழ்கின்ற மக்கள் நம் நடந்தவர்கள் உண்மையை நட்பு ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய உடலுக்கு உயிருக்கு இருக்கக்கூடிய உறவு போன்றவர்கள் கவனம். இந்த ஒரு கான்செப்டை அவர் சொன்னார், உயிர்ப்பை உயிர்ப்பு என்பது இந்த மூச்சு காற்றுடைய தத்துவம். இந்த மூச்சு காற்றுடைய தத்துவம் நீளமா இருக்கக்கூடிய ரொம்ப நேரமா ஐயா சொன்னாங்க, அதுக்கு சில ஆலோசனை சொன்னாங்க. ரொம்ப நேரமா மூச்சை இழுத்துக் கொள்ளுது தாரணை. ஆனால் அது போய் தங்குகின்ற இடம் இந்த உடல் கும்பம் வயிறு. கும்பம் என்பது தங்குகின்ற இடம் கும்பம். சொம்பு இல்லை, தனி இல்லாத ஒன்றை சொம்புன்னு சொல்லுவோம். யாரு தண்ணியை ஊற்றிட்டாலும் அது சொம்பு இல்லை, கும்பம். ஒரு பொருள் இருந்தால் கும்பம். இப்ப இந்த மூச்சு காற்று உள்ள போய் தங்கிட்டு இந்த மூச்சு காற்று கொஞ்சம் கொஞ்சமா விட்டு விடணும். ரேசம் கொஞ்சம் கொஞ்சமா விடணும். குறிப்பு தெரியும். இதுக்கு மேல ரேசம் இதுக்கு பேர் இல்ல, அவசரப்பட்டு செய்ய முடியாது. கொஞ்சம் அந்த மூச்சை கொஞ்சம் திருமணம் சொல்ற இந்த மூலியம் அதுதான் சாமி சொல்றாங்க. மூலியம் இந்த உடம்புல உயிர்ப்பை ஒடுக்கின்ற ஒடுக்கி என்பது கட்டுப்படுத்தி ஒடுக்கின்ற கட்டுப்படுத்த எப்படி கட்டுப்படுத்தணும்? இருக்கின்ற பொழுது தாராளமாக இருக்கணும், தங்க வைக்கின்ற பொழுது தங்க வைக்கணும், விடுகின்ற பொழுது அது கொண்டாடமாக இருக்கணும். இப்படி செய்தால் ஐயா அவர்கள் சொன்னதுல விடுபட்டு போன ஒரு செய்தி என்னன்னா, 27,600 முறை ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் மனிதர்களாகி நாம மூச்சை இழுத்து மூச்சை விடுகிறோம் என்பது 24 மணி நேரத்துக்கு திரும்ப சொல்ல 27,600 முறை இந்த மூச்சை பயன்படுத்துகிறோம். இந்த மூச்சை நாம் பயன்படுத்துகின்ற சூழலை உருவாக்கினால் ஆயுள் நீடிக்கிறது என்பது இந்த உண்மையை நம்முடைய அறிவியல் இப்படி காட்டுகிறது. ஒரு அனாந்தம் ஒரு உடல் அமைப்பினுடைய ஒரு மருத்துவம் அமைப்பு, உடல் மருத்துவத்தினுடைய அமைப்பு மாறுபாடு இல்லாத உண்மை வழிவகுத்துள்ளது. உடம்புக்கு கோளாறு இல்லாத சாப்பாட்டை சாப்பிடுவது என்பதே ஒரு அறிவியல். அது மாறுபாடுடையதாக இருக்குமானால் உடம்பு சீக்கிரம் கேட்கிறது என்று வள்ளுவர் மருத்துவ என்ற அதிகாரத்தில் சொல்லிக்கலாம். அது மாதிரி இந்த உயிர்ப்பு அமைகின்ற பொழுது எப்படி இந்த மூச்சை வாங்கி மூச்சை
விட வேண்டும் என்ற சூழலை கற்பிக்கக்கூடிய அந்த அறிவியை அமைத்திருக்கிறது. இந்த உடல் கூறு சார்ந்த செய்தி அமைத்திருக்கிறது. நம்ம பெரியவர்கள் உணர்ந்திருக்கிற காரணத்தினால்தான் இளைஞர்கள் சுட்டத்தில் பெருமாள் இந்த ஆட்டம் எங்க இல்லை சுட்டத்தில் விளையாட பண்ண அவனுக்கு கோடி லாபம். சுட்டத்தில் உன்னம் பிறந்தடிப்பட்டவர்க்கு பிள்ளை கழிக்காது பெண்களிலே இசைக்கலைஞருக்குரிய கர்த்தாவாக இருந்திருக்கிறார் நம்முடைய வளர்ந்து மன்னன். 200 ஆண்டு கொண்டாடப்பட்டிருப்பதாக அதுதானே மதிப்பை ஒரு அறிவிலாவது இப்படிப்பட்ட இசைத்தவரை அழுப்பாளர் இசைத்தவரை இப்படி பாதிப்பதாக சூழ்நிலை இல்லை என்பதை சொல்லுவது இசைத்தவர்களுக்கு அவ்வளவு பெரிய சிறப்பை செய்தவர். நான் ஏன் இதை சொன்னா இந்த தில்லை அவ்வளவு பெரிய சிறப்புக்குரிய ஊரில் உயிர்ப்பை ஒதுக்கீடு சொன்ன அதுக்கு எடுத்து கவிக்கின்றேன். இந்த தில்லையில் இருக்கக்கூடிய ஓடு என்பது பொன்னோடு பராமரிப்பு காலத்திலிருந்து வழிமுறையான சோழர்கள் அதை புதுப்பித்திருக்கிறார். புதுப்பித்த பொழுது அதை எதுவுமே மாற்ற அந்த ஓடு 21,600 பொன் ஓடு வைத்திருக்கிறார்கள். 71,600 ஓடு செய்ய என்று தேவை. இந்த மூச்சு காற்று இந்த உடலோடு ஒட்டிருக்கிற சூழலை அடையாளப்படுத்துகின்ற ஒரு மெய்ஞானம். இது விஞ்ஞானம். உடலில் கூறு விஞ்ஞானம். ஆனால் விஞ்ஞானம் உணர்கிறது இந்த ஏழையை அடைய வேண்டும் என்றால் இப்படி அறிவியலுடைய சூழலுக்கு தேவை என்பதை விஞ்ஞான ஏதாவது இருக்கக்கூடிய பெருமாள் காட்டுகிற இடம் இல்லை. எதுவும் இல்லை. இல்லை கூடு ஆடியதின்படியே மணிவாசலில் வீழ்ச்சி சொல்றாரு. இல்லை ரொம்ப பழகு இல்லை மூடு. ஆனா அதே போல இன்னொரு மூடு உண்டு. திருப்பெருந்து மணிவாசலை ஆட்கொண்ட இடம் பெருமை பெருமை என்று சொல்லியே அவர் முக்கிய அவரே வந்தார். இந்த திருநாமத்தை 3 திருநாமத்தை சொல்லியே முக்கிய அந்த திருப்பதி ஆவணியார் கோயில்ல நீங்க பாத்தீங்கன்னா அங்கேயே இதே போல 21,600 ஓடு அந்த சுவாமியுடைய மூலத்தளத்துடைய கருவறையில செப்பு ஓடு 21,600 செப்பு ஓடு செய்திருக்கிறார். இன்னும் தெரியாது 21,600 மனித உலகோடு ஒட்டி இருக்கிற செய்தி விஞ்ஞானத்தோடு நாம் பொருள் கொள்ள வேண்டும். அது மட்டும் பிரயோஜனத்தை பற்றி அந்த அதே சொல்றார்கள். ஒரு சுடர் ஞான விளக்கை ஏற்றி நண்பரத்தி ஏழை வழியிலிருந்து ஏற்றுவார்க்கு ஏழைய வழியிலிருந்து ஏற்றுவார்க்கு அன்பரை ஒதுக்கி ஏழைய வழியிலிருந்து ஏற்றுதல் என்று சொன்னால் அந்த பெருமாளுடைய அருமையான அந்த திருநாமத்தை சொல்லி உச்சரிக்கக்கூடிய பொருளாயாமம் இந்த மூச்சு காற்றோடு பொருளாயாமம் என்கின்ற உச்சரிப்பும் சேர்ந்து வருகின்ற பொழுது ஒரு முத்தி நிச்சயம். அதனால்தான் திருப்பெருந்துள்ள இங்கே இல்லையில வெறும் பொருளாக திருப்பெருந்துள்ள நீங்க பாத்தீங்கன்னா
ஒவ்வொரு செப்போட்டையும் நமச்சிவாய என்று பொழிந்திருக்கிறார்கள். அதுதான் இங்க சாமி சொன்னாங்க, ஏறிய குழந்தை ஒதுக்கி வழி இழந்து அவரை நாம் பிரயோகமாக அவருடைய நாமத்தை உச்சரிக்க வேண்டும். வழிபாடு என்ற ஒரு இலக்கியம். இந்த வழிபாடு எழுத்துக்கள் ஒன்று. அதில் முருகனை பற்றி, திருமாலை பற்றி, வையை பற்றி பாடல்கள் இருக்கின்றன. திருமாலை பற்றி ஒரு இடத்துல ஒரு புலவர் சொல்வார், நீங்கள் சிறந்தது நின் நாமம். திருமாலை பெருமாளை உண்மை காட்டிலும் அவருடைய திருநாமம் ரொம்ப உயர்ந்தது. நீங்கள் சிறந்தது எது? நீ திருமை. நீங்கள் சிறந்தது நீ திருநாமம். அன்பன் நீ வைகி தாண்ட போறான், ராமநாமத்தை உச்சரிக்கணும் ஆகிட்டான். ஆனா அதே ராமன் தேர்தல் வெட்டுவதற்கு பாலம் பிடித்தவரான், திருப்பிள்ளால் நினைக்க வேண்டான், வருகிறவர்கள் இடம் கொடுக்கிறார். அவரே வந்து நீங்கள் எதிராகவே நினைக்கிறார். போயா ஒரு வேலை என் நாமத்தை செய்தி எங்களுக்கு பக்தன் தாண்டனா எனக்கு இந்த வாக்கியங்கள் வருந்தது. இவருடைய மன ஓட்டத்தை அறிந்த வரும் கவிகளும் கொடுக்கிறான். நான் எதுக்கு சொல்லுகின்றேன், நீங்கள் சிறந்த நானும் பிரதானத்தை மூச்சு காற்று மட்டும் இல்லை, திருப்பனந்தேவனுக்கு கற்பிக்கிறது. அதில் இருக்கக்கூடிய ஒளியாரை மந்திரத்தையும் சேர்ந்து சொல்லு. ஏன் நீங்க ஒரு பாரதி சொன்னார், நம்ம நாட்டினுடைய சுதந்திரத்தை அடைந்த பொழுது இந்த நம்ம நாடுன்னு தெரியாம சில பேர் இந்த மயக்கத்தை தெளிவுபடுத்தாத ஒரு பாட்டு சொன்னோம். பாரதி நாம் இருக்கும் நாடு நமது என்பதையோ ஏழ திணையை கட்டுங்க, ஏழ திருத்தலங்களை கட்டுங்க. பக்கத்தில் இருக்கிற வடலூர்ல வள்ளல் பெருமான் அருமையான அந்த யானை சபையை கட்டுகின்ற பொழுது 24,600 சங்கிலியை குறைத்து கட்டப்பட்டது. வடலூர் பாருங்க, ஞான சபையில கிடைக்கப்பட்ட சங்கிலி இருக்கு பாருங்க, 21,600 சங்கிலி. இங்க வேணும்னே பெறுவாங்க. எதுக்காக தெரியாம சொன்னா நம்முடைய வள்ளல் பெருமான். அப்ப ஊழல் மிகை ஒதுக்கி ஞானம் வந்த பிள்ளையார் 7ஆம் நூற்றாண்டு வாழ்கிறார்கள் சொன்னால் அது 20ஆம் நூற்றாண்டு இல்லை, நீ எத்தனை நூற்றாண்டாக இருந்தாலும் சரி, அது அச்சடிக்கப்பட்ட ஒரு பிரேரண வாசம், ஒரு சட்டம் என்ற அளவில் தான் இந்த அமைப்புகளுக்கு எடுத்துக்காட்டுகிறார். நான் பிள்ளையாருடைய இந்த வாக்கு இருக்கு பாருங்க, ஒரு தனிப்பாடு சொல்கின்ற பொழுது வார்த்தைக்கு அருகதை வாழ ஒரு தனி காற்று தெஞ்ஞான சம்பந்தம் நோக்கிற்கு நெற்கு நயத்துக்கு சுந்தர் சொற்பொழிவுக்கு அப்புறம் என்ன சொல் ஒரு தனிப்பாடு. இந்த விருப்பங்களை ஒரு தனிப்பாடு புலவன் அனுபவிச்சிருக்கிறான். சொற்பொழிவுக்கு அப்புறம் சொல்லுக்கு ஆழம்னா அப்பதான். அதே நேரத்தில் அவருடைய வாக்கினுடைய அமைப்பை பார்த்தால் வாக்கிற்கு அருளகை, அருளுடைய வாக்கு தப்பா வாழமுதல் தனியில் அழிந்தடி அழிந்த பெருமான் என்றே நம்முடைய திருவிழா பழந்த சொல்லுவார் பழந்தூர் முனிவர் நம்முடைய நிவாசம். அதே நேரத்தில் நயத்துக்கு சுந்தர். ஆனால் இங்கே எதிர்ப்பு என்று வருகின்ற பொழுது வாக்கிற்கு அனுமதி வாதவர்கள் கதையில் காட்டில் திருஞான சம்பந்தம். காட்டுகின்ற பொழுது திருஞான சம்பந்தம் தான் சிறப்பு. காட்டுகளிலும் கூட ஒரு உயிர்ப்பு. நாம் எதிரின்னு சொல்றோம். எதிரி என்பவர் நமக்கு ஏழை எதிர்ப்பு
பகைவன் ஆயிடுவான். ஆனா அதே நேரத்தில் இந்த காற்று இப்ப எளியாக இந்த காற்றுன்ற சூழ்நிலையாக சமணர்களுக்கு இவர் ஆகிற காரணத்தினால்தான் திருஞான சம்பந்தனுடைய வாக்கு பாருங்க. அது ரொம்ப முக்கியமானது. பெருமான் மதுரைக்கு போகிறார். மதுரைக்கு போன உடனே மங்கையும் கரிசியாக புரட்சியில இருந்த சாமி வர வச்சிருக்காங்க. ரெண்டு பேருமே சாமி பார்த்ததில்லை, கேட்டது வச்சு. அதுதான் சிவபெருமான் சொன்னாங்க, முறை சுரந்த அந்தோ முன்னிழந்த கொண்டை சுரந்த அருப்போமங்களோ சம்பந்தா இங்கு ஆறு உயர்ந்தான் எனக்கு. இந்த பாட்டுல அவர் 3 வயசு குழந்தை இருக்கிற அப்பா கூட்டிட்டு போனார். அப்பா ஜவம் பண்ண உள்ள போயிட்டாரு. எதை பறந்து போச்சு, தாமரை இலை போனா எதை பறந்து பண்ணுவது பறந்து அழுவோம். குழந்தை அழுவது காரணம் இருக்காரு. நாங்கள் படிக்கின்ற பொழுது ஐயா தெரியாது, சாமி பருக்காம சாமி உங்களுக்கு தெரியாது. நான் படிக்கும் போது சாமி தான் கல்லூரி தொடங்கினேன். நான் படிக்கிற காலத்தில் 25,000 அந்த கல்லூரி வெளியூராக கருத்தாம்பட்டு சாமிகள் ஒரு முறை போட்டு சொல்லுவது இந்த பாட்டு சொல்லி நடந்துருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு நினைச்சாலும் நமக்கு தமிழ் வராது. அவங்க சொல்றாங்க, ஏன் குழந்தை அழுதான்? இலை பழுந்த பொய்கை. அப்பா போறவரையும் தெரிஞ்சது, கடைசியில படியில இருக்கிறவரையும் தெரிஞ்சாரு அப்பா. ஆனா அதுக்கப்புறம் தண்ணீரை மூடின பொழுது தெரியல, உள்ள ஜவம் பண்றாரு. ஒரு 5 நிமிடம் ஜவம் பண்றாரு. அதனால வேற என்ன ஆயிடுச்சு, தாமரை மூடி போச்சு. அப்பா காரணம் படுத்து அழுவது. இலை படர்ந்த பொய்யை இழுத்து அழுதல் கண்டு குழந்தை அழுது. அப்பா தான் அழுகுது, பசிக்கிறது அழுகுது இல்ல. தாயும் சிறந்த தயார் என்பதாக மணிமாதங்களை பேசுகின்ற அந்த சூழலுக்கு இங்கே இல்லாமல் குழந்தை இயல்பாக அழுது அப்போ வளர்ந்து. ஆனா உலகத்துக்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடிய இந்த பாற்பதி பாற்பதி என்னும் பால் முழுவதும் பதிந்திருக்கிறவர்கள் காரணம் பெயர் ஒரு பேரு பாற்பதி. பால் முழுவதும் கல்வி இருக்கிறவர்கள் தான் பாற்பதி என்று அந்த சக்திக்கு பேர். அது ஒரு கல்வி. அவருக்கு குழந்தை என்ன உலகத்தில் இருக்கிற எல்லா அம்மாக்களும் குழந்தை. அதனால குழந்தை அழுதே நினைச்சது. தாய் உள்ளம் வருந்தது. உடனே ஓடி வந்து அப்பன்னு சொன்னா குழந்தை பால் கொடுக்க ஆரம்பிச்சுன்னா பாலை கொடுத்த சூழ்நிலை இந்த தாய் வளர்ந்துட்டார். உடனே பெற்ற தாய் செவ்வாய் மனைவி பகவதி அம்மா. பெற்ற தாய் பகவதி. அதற்கு பார்த்த நான் திருஞான 3 தாய். ஒரு தாய் உடலும் உயிரும் சேர்ந்து பெற்றிருந்த தாய். இன்னொரு தாய் வளர்ப்பு தாய். யாரை? வரவேற்றது ஞானத்தோடு புத்த வளர்ந்தவர் வளர்ப்பு தாய். செல்லின் தாயாக அம்மா வராங்க. ஆனால் இந்த 2 பேரும் இவருக்கு பரிச்சயமான. ஆனால் இங்கே சொன்னார், முன்னாடி நின்று நிலை விளம்ப உன்னை பற்றி சொன்னார்கள். சமத்தை அளிப்பதற்கு எது தேவை என்று ஒரு கவுன்சிலிங் நடந்தது. அந்த கவுன்சிலில் தீர்மானம் போட்டார்கள். ஞானசம்பந்தனுடைய தேர்தல் செயல் சோழகத்தில் செய்து கொண்டிருக்கிறாராம். அவரை அழைத்துவிட்டு வந்தால் இந்த இருள் நீங்கும், சமய இருள் நீங்கும் என்று தீர்மானிக்கப்பட்டது. பெருமாளை அழைத்து சொல்லி ஆளுகிறார்கள். திருமலைக்காலத்துக்கு ஆரம்பித்து கொடுத்து சாமி படித்தாங்க. இதுதான் விஷயம். நிலை விளம்ப பொங்கை சுரந்த கோமகளோ. அங்கிருக்க இவர் தான் இந்த
சமணையில் நீங்களும் சொல்லி காலால கேட்டோம்னா காலால கேட்ட உடனே அந்த ஞானசம்பந்த பிள்ளையார் 3 வீட்டுல பால் குடிச்சிலிருந்து 7 எல்லா விதமான சேர்ப்ப புத்தாண்டு கொடுத்தா, அதாவது விதானம் கொடுத்தா, பழுது கொடுத்தா, சோழசோ 6 நாள் கொடுத்தா. இந்த செய்தியெல்லாம் கேள்விப்பட்ட அந்த மங்கையரசியாருக்கு மாண்பு கொண்டு பால் வேண்டிச்சு. கொங்கை சுரந்த கோமகனம். இதுல ஒரு விஞ்ஞான பொருள் ஒரு செய்தி சொல்வதாக சம்பந்தரும் குழந்தை உருவானதற்கு பிறகுதான் உடல் கூறுடைய அகத்துல பால் சுரக்கும். என்ன உடல் கூறு குழந்தை உருவானதற்கு முன்பு அந்த உடலுக்குள்ள தாய்மையை பெற்றிருக்கக்கூடிய அந்த அமைப்பினை நீங்கள் பார்த்தால் அந்த மாணவர்கள் பால் சுரப்பதற்கு வகையே இல்லை. இது மருத்துவ கூறு, அறிவியல் பூர்வமான மருத்துவம். ஆனால் இங்கே மங்கையரசியாருக்கு குழந்தையே இல்லை. மங்கையரசியார் இல்லை நடத்துகின்ற போது அவர்களுக்கு வாரிசு இருந்ததாக சேர்க்கிற நீங்க குழந்தையே இல்லை சார். குழந்தையே இல்லாத அந்த உடம்புல பால் சுரக்காது, சுரக்க முடியாது, அறிவியை பூர்வமாக சுரக்க முடியாது. ஆனால் விஞ்ஞானத்தினுடைய சாயை சமூகத்தின் பெற்றவராகிய விஞ்ஞான சம்பந்தரை நினைத்த பொழுது விளம்ப உண்மை சுரந்த அருப்போர்களோ அந்த பால் பீரிட்டு வந்ததா. இது ஒரு அமைப்பு. பெறாத அந்த குழந்தையை பெறாத ஒருத்திக்கு குழந்தை பெற்றால் வரக்கூடிய பால் புணர்ச்சி என்பது தீவிர சம்பந்தராக வந்தது என்பதனால இப்ப மங்கையரசியார் பெற்றெடுத்த தாய் போல வடவதி போல வளர்ப்பு தாயாகிய ஞானப்பால் கொடுத்த பார்வதியை போல மங்கையரசியாரையும் சிவபெருமான் சுவாமிகள் திருஞான சம்பந்தருடைய வரலாற்றினுடைய ஒரு சாதனையினால நம்முடைய பாண்டியார் தேவிக்கு தாய் என்கின்ற பட்டத்தை திருஞான சம்பந்தர் கொடுத்த திருஞான சம்பந்தர் இந்த மங்கையரசியாருக்கு பிள்ளையாக எவ்வளவு பெரிய ஒரு உடற்கூறான ஒரு மருத்துவ சூழலை சிவபிரகாச சுவாமிகள் ஞான சம்பந்தர் நேரடியாக உணவின் உயிர்ப்பை என்று சொல்வதை போல அவரை நினைத்தாலே அந்த மருத்துவம் விஞ்ஞானம் 2 இணைந்து போல. சரி, பெருமாள் இங்கே போனார். உடனே மங்கையரசியாரும் குலச்சையாரும் பார்க்கவே முன்பில் தெரியாது. ஆனால் இதுவரை ஞானப்பால் எல்லாத்தையும் நெருக்கிட்டு ஒரு பெரிய ஆள் நெருங்கிக்கிற ஒரு தெய்வம் ஞான சம்பந்தம் ஆறு பிள்ளைகள் ஒரு பெரிய பின்பம் நினைக்கிறார். ஆனா கிட்ட போனா மூடி சொல்லி சின்ன அந்த எண்ணம் அங்கிருக்கிற உள்ளத்தில் டக்குனு போயிருக்கு. ஒரு சின்ன உருவம் பார்த்தோன்னே மனக்காக எல்லாம் செஞ்சாரு. இருந்தாலும் மனம் உலகத்தை ஐடி என்று சொன்னால் முழு மனம் அந்தராத்மா என்பது ஐடி ஆங்கிலத்தில் ரொம்ப முக்கியமான அந்தராத்மா பற்றி சொல்லுகின்ற ஒரு மைண்ட். அவருடைய இன்னும் என்ன சொல்லுது, இந்த சின்ன பிள்ளை செய்ய போது நினைத்தா நினைக்கின்ற அந்த விழில் படிச்சு அடுத்தது நாட்டம் படிவுகளோடு அடுத்தது அப்படியே காட்டிச்சு போதும் மாயினே பாடல்பாய் ஒரு பாடங்கியும்
ஒரு மௌன நாடகம் நடக்கிறது. அவர் நினைக்கிற உள்ளத்தை நினைக்கிறத சமூக மக்களாக உணர்ந்து நம்முடைய ஞானம் கொண்ட பெருமான் மாலினே மாதராய் பாண்டியனுக்கு மனைவியா இருக்கிறார். அங்கே கட்சியாரே சொல்றது கேளு. பாடல்வாயோடு அதனாலதான் என்னை ஐயா அவர்கள் பரிந்துரை செய்வது பாடலா வாயும். நான் பாடலா நான் வந்திருக்கிறேன். ஏன்னா பாடலா வாயும் தான் பரிந்துரை செய்து பக்கத்திலே முகிழ்ச்சாங்க ஐயா தொடர்ந்து இருக்காங்க. நானும் சரி துன்பத்துள் துப்பாயிரம் துன்பத்துல திருக்குறளை வந்து நடைமுறைப்படுத்தணும்னா திருமண உறுதி விடைகளை நீக்கி ஒரு கேள்வி வந்து சொன்னா அவருடைய சுற்றத்தாரை நண்பரை அழகு கொள்வதற்கு அவருக்கு வந்த பேர் ஒரு அழகு வருகின்றார். ஐயா அவங்க சொன்னாங்க ஆதாரங்களை சொன்னாங்க. அதனால ஒரு சின்ன தேவையான ஐயா அவங்க கேட்டுக்கொண்டாங்க. உரிமையின் காரணமாக வள்ளுவர் சொன்னார் இதுதான் திருக்குறள் நடைமுறைப்படுவது. அதுக்கு பரிமையை நான் உரைக்கிறேன். இது ஒரே இல்லை அவர்கள் சொல்லுதான் அது உழைப்பாக எடுத்துக்கொண்டு செயல்படுத்துவதால் திருக்குறளை அவர் பின்பற்றக்கூடிய அல்ல. சரி அது போட்டால் பாண்டியுடைய மனைவி ராஜ பரிமாணம் செய்யக்கூடிய ஒருத்தி அவரை பார்த்து முன்னிலையில் நீர் சொல்கிறார். நான் சொல்வதற்குரிய திராணி இவர் ஒரு சமூக மக்கத்தினர் என்பதனாலே உள்ள ஒரு கேள்வி சொல்லிட்டாரு. அண்ணனே அவர் சொல்லிருக்கும்போது எனக்கு இந்த கேள்வி முடிவு அமைதி இருந்தார்கள். பெருமாண்டி 2 பேரும் கீழே கால விழுந்தாங்க. ரொம்ப நேரமா எழுந்திருக்கலையா பிரச்சனையா கேட்கிறார். ரொம்ப நேரமா சொன்னார். அவர் நேரடியாக ஒரு நேரம் எடுத்த மாதிரி பாடுறாரு. கீழே விழுந்தவர் எழுந்திருக்கவே இல்லையா? சாமி தொட்டு தூக்குறாங்களா? அதுக்கு என்ன காரணம்னா இவ்வளவு காலமா இங்க தமிழுங்கிறது சைவத்தை படிக்க வச்சிருச்சு. அது வெளிப்பாடு நீங்க அதுக்கு அடையாளம் கேட்கிறார். சரி எழுந்தாரு. உடனே ஏற்கனவே வாங்கி சொல்லி வச்சிருந்தாங்க. தமிழர்கள் எவ்வளவு உயர்ந்து வெப்பனோடு இருக்க முடியல. அப்ப வந்து வந்தால் நீங்களோடு சொன்னார். உடனே கேட்டுட்டாரு பாண்டியர். சரி வருஷங்கள் சொன்னார். பாண்டியனுடைய அவைக்கு போகிறார். பார்க்கிறார். இன்னும் சமணர் சமணர்களும் சேர்ந்து எல்லாரும் அச்சத்தோடு பார்க்கிறாங்கன்னு சேகராசன் பாட்டில வந்து சேகராசன் சொன்னார். இங்க பாருங்க ஒரு விஞ்ஞானம் எழுதி சம்பந்த சாப்பிட எழுதி பார்க்கிறாங்களா? ஞானத்தின் திருவுருவை நான் மனதின் தனித்துணையை வானக்க விஜயின்றி மண்ணில் வளர்மதி கொண்டை தேர்க்க மலர் கொண்டை செங்கலையால் சீரும் பாடத்தின் எழுதியப்பை
என்ன பாட்டு சேர்க்கிறார் பாட்டால் இந்த காலத்துல வேங்கடர், அதாவது சோழன் வேங்கடாருக்கு கலைஞர் பிறகு பாடிய போது ஒவ்வொரு கண்ணிக்கு ஒரு பொருள் தேர்ந்தால் குறிப்பினாலும் சொல்றார். அவ்வளவு அருமையா பாடுங்களே சொல்லி சொன்னாங்க. இந்த மாதிரி சொல்ல சம்பந்தம் பார்த்தாலும் சொல்ல செய்கிறார். அதான் இங்க அறிவுபூர்வமான விஷயம். விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் இணைகிறது. ஞானத்தின் திருவுருவை சம்பந்தத்தை ஞானமே ஜென்மமாக என்று வருது. நான் உறவின் தனித்துணையை 4 வகையான வேதங்களும் ஒன்றாக சேர்ந்து ஒரு உருவம் எடுத்து நடந்து வந்திருந்தார். வானத்தின் மிகையின்றி மண்ணில் வளரும் மதிக்கொழுந்தை மதுரை சந்திரனுடைய இடம் பிறை வானத்தில் வைப்பார். அது எங்க இருக்குது? வானத்தின் மிகையின்றி மண்ணில் வளரும் மதிக்கொழுந்தை. இதான் கற்பனை. வானத்தில் வளர்வது என்பது இயற்கை, அது உண்மை. ஆனால் கற்பனை சொல்றாரு, அது வானத்தில் இல்லையா? வானத்தின் மிகையின்றி மண்ணில் வளரும். மண்ணில் வந்துச்சு, அதுவும் பாருங்க, சின்ன பிள்ளை. மண்ணில் வளரும் மதிக்கொழுந்தை பெரிய சொல்லுறாரு. ஆனா இது சின்ன குழந்தை அதை கேட்க ஓமையாக உருவப்படுத்தி சொல்லுகின்ற சூழலை மதிக்கொழுந்தை. இது மதிக்கொழுந்து. ஏன் மதிக்கொழுந்துன்னு சொன்னாருன்னு சொன்னா, மதிக்கொழுந்து என்று வருகிறது 14 வகையான கலைகளை பெற்றிருக்கக்கூடிய வளர்மொழியை வருகின்ற சூழலுக்கு கொடை. ஒரு புதுக்கலைஞர் சொன்னா, இளைஞர்கள் வளர்கின்ற பொழுது வளரும் தலைமுறையாக அவர்கள் வருகின்ற பொழுது அவர்களுடைய சூழ்நிலையாக ஒரு கல்வியின் புதுக்கலைஞர் அருமையான வாழ்க்கை சொன்னான். பிழைக்குள் வளர்வதை பிழைக்குள் இன்றைக்கு நீங்கள் 3ஆம் முறை, நாளைக்கு 4ஆம் முறை, நாளைக்கு 5ஆம் முறை, 6ஆம் முறை, நேற்று இன்றைக்கு போகுது. பிழைக்குள் வானத்தின் மிகையின்றி வானத்தில் இருப்பதுதான் அவருடைய இயற்கை. மண்ணில் வளரும் மதிக்கொழுந்தை பெருமாள் இறங்கி வந்துட்டாரு. ஏன் அவருடைய எவ்வளவு சூழல் தேன்மிக்க மலர்கொன்றை சென்றவன் சீர்கொடுக்கும் சிறுவனுக்கு பாடி மலர்ந்து வருவார். எங்களுக்கு ஒரு சிறப்பு பெயர் உண்டு. நம்முடைய அப்பர் பெருமானுக்கு ஒரு சிறப்பு பெயர் உண்டு. உளமாற படையவரை என்று சேர்க்கிறார சொல்றார். உளமாற படை எடுத்திருப்பவர். அதே போல நம்முடைய திருஞான சம்பந்தருக்கு தமிழாளர் என்று ஒரு பெயர். தமிழாளர் என்ற பெயரை 11ஆம் திருமுறையிலேயே நம்பியாண்டார் நம்பி என்பவர் பொறுப்பெயர் சம்பந்தருக்கு. அந்த சொல்ல அப்படியே லாபமாக பயன்படுத்திக் கொள்வதால் நம்முடைய சேர்க்கையார் பெருமாள். அது மட்டுமல்ல, நம்பியாண்டார் நம்பி எடுத்துக் கொள்வதற்கும் திருத்துக்கு திருஅந்தாதியை சொல்வதற்கும் சேர்க்கையார் சொல்வதற்கும் மூலம் இல்லை அப்படின்னா இவர் தன்னையே மாலை மாற்று பதியத்தில் சொல்லுகின்ற பொழுது தமிழாளர்களே எழுதுகிறார். அதுக்கு என்ன தெரியுமா பொருள்? தமிழ் ஆவணன். தமிழ் ஆவணன் இருப்புக்கு உடையவன். தமிழ் என்ற இருப்புக்கு உடையவன் என்று கருத்து. தமிழே அவன், அவனே தமிழ் என்று. ஆவணன் என்று சொன்னால் உடையவனானவன். அதான் சரியான பொருள். தமிழுக்கு உரையரமாக. ஏன் அப்படின்னு சொன்னா, இசைத்தமிழ் நுட்பத்தை தமிழ் இப்ப ரொம்ப சொன்னாங்க 5000 ஆண்டுக்கு முந்தி
தமிழுக்கு ஒரு மொழி இருக்குதான் சொல்றது கிடையாது. அதுதான் வாசகம், அது திருவாசகம். ஏன்னா அந்த திருவாசகத்தின் தாய் பெருமான் கோயில் பக்கத்தில் தன்னை அறியாமையே பெருமான் சொல்ல வச்சுட்டார். 5000 ஆண்டுக்கு முந்தி தமிழுக்கு முந்தி இன்னொரு மொழி இருந்ததுன்னு சொல்றத இந்த மொழியில் தான் நான் உண்மையா சொல்றேன். ஆனா அதில் சொல்லுகிற அந்த சூழ்நிலை இருக்கிறது தமிழ் என்பதனுடைய அமைப்புகள் ஆயிரக்கணக்கான அடைமொழியை சொன்னவர் திருஞான. அதுக்கு அடுத்து சொன்னவர் அருமையிருந்தார். அதுக்கு அடுத்து சொன்னவர் கண்டவான் சாமி. அடுத்து சொன்னவர் பாவேந்தர் மாரிதாசன். அதே போல அதை 50% சொன்னவர் நம்முடைய பாரதியார். தமிழ் என்ற சொல்லுக்கு ஏராளமான அழகுகள் உண்டு. ஆனால் முத்தமிழ் என்ற சொல்லை அலைமொழியில் கொடுத்தவர் அறிஞர். முத்தமிழ் அலைமொழி உட்பட விரிந்தவர் உட்பட எழுதிய முத்தமிழ் என்று சொன்ன அந்த அடைகிறது எந்த மொழிக்கும் இயல்பு உண்டு, இசை கிடையாது, நாடகம் கிடையாது, இருக்குது. ஆனால் நம்முடைய மொழியுடைய அமைப்பு போன்றதாக இல்லை. இயல் இசை நாடகம் என்று சொல்கின்ற அந்த மூன்றில் ஒன்று சேர்த்து சொல்லுகின்ற முத்தமிழ் என்ற அடைமொழி போல மற்ற எந்த மொழிக்கும் ஒரு முழு ஒன்று கிடையாது. நம்மளுக்கு மட்டும்தான் அந்த இசைக்கலைகளை மீட்டு மாற்றம் செய்ய விரும்பி சங்க இலக்கிய இசைக்கலை ஏராளமாக, அதாவது பாவை, மருதம், குறிஞ்சி என்றெல்லாம் 4 வகையான பண்களை சொல்லி அதனுடைய திறன்கள் 21 என்று சொல்றார்கள். அதை இசைவர் அடிப்படையில் சொல்லி இருக்கிறார். அந்த அடிப்படையின்படிதான் நம்முடைய நான்கு பிள்ளையாகிய பண்பெழுத 21 பெண்களை பாடுவார் என்று அவரே தன்னுடைய திரு பதியங்களை பாடியிருக்கிறார். பழைய இசைத்தமிழ் கலப்பிட காலத்துல கலைஞரமாய் தொழிற்பயிற்சி யாரும் கருதல. 4 நூற்றாண்டுகள் மறைந்து விட்டன. இசைத்தமிழை பற்றி யாருமே தெரியாது. மறைந்து கொள்ள ஒன்று மீட்டு வழக்கம் செய்த பெருமை 7ஆம் நூற்றாண்டில் ஞானசம்பந்தருக்கு உண்டு, அப்பருக்கு உண்டு, இந்த 7ஆம் நூற்றாண்டில் வந்த சுந்தரருக்கு உண்டு. அதை தலைப்பாவை சூட்டிக் கொண்டவர் சம்பந்தர் தான். பல்வேறு வகையான இசைகளில் பல தமிழ் இசையை கொப்பளித்து காட்டுகிறார். அதனால்தான் காலத்தின் எழுந்திருப்பை காணமா இசை, காலத்தின் எழுந்திருப்பை கண்கழிந்த கண்டார்கள். பொருத்தரியா நம்பிக்கையா எல்லாரும் பார்க்கிறாங்க. சாமி உள்ள வந்துட்டார். ஏற்கனவே சாமி வரப்போறாருன்னு சொல்லி வச்சிருந்தாங்க பொருத்தரியா நம்பிக்கையா. அதனால நம்முடைய பாண்டிய மன்னன் ஒரு தீர்மானத்தை வந்தான். அவர்களுடைய விட்டுவரை நீக்குவதற்கு ஒரு சூழ்நிலையாக எனக்கு அமையுமானால் நான் அவர்களுக்கும் சேர்ந்து விடுவேன் என்று உள்ளத்துக்குள்ளே ஒரு ஐநத்தின் சூழலுத்துக் கொண்டதாக சேர்க்கிறார். அதேபோல் வந்தாரா அந்த உடனே இது ஏழை அன்பு பார்த்தோம் சேர்க்கிறார். ஒரு நாடகமே நடந்தவர் சேர்க்கிறார். ஏழை அன்பு பார்த்தாங்க. அவர் வருகிறாரு முன்கூட்டியும் தெரிந்ததுனால தன் தலைமாட்டு பக்கத்திலே ஒரு நாற்காலி போட வச்சிருந்தார். ஒரு ஆசனம், பொருள் ஆசனம், கனகாசனமே சொல்றாங்க. ஆசனம் போட்டு சாமி உட்கார்ந்தாங்க. ஏழை அன்பை பார்த்தா எழுந்தது ஊர், ஊர் உன்னுடைய அருமையான ஊர் எங்க சாமின்னு கேட்கிறான். சொல்லிட்டாங்க. மனைவியும் தொழிற்சேலை அமைச்சரும் பேரும் சொல்லிட்டாங்க. ஐயா சம்பந்தம் தருவது திருவே சமத்து தருகிறார்களே, அது மாதிரி அந்த ஒரு சம்பந்தம் நடந்து விட்டது. கேட்கல இவங்க 2 பேரும் சம்பந்தம் சொன்னதால உன் பேர் கேட்கல.
கழுதலும் ஊர். உன் ஊருக்கு சாமி ஊரை சாமி சொல்ல வேண்டியதான். கழுமலம் என் ஊர் சொல்றோம்ல, சொல்லு பேர சொல்ல. நம் ஊருடைய பெயர் எப்படி சொல்ற அதான் முக்கியம், அதுதான் முக்கியம். ஏன் அப்படின்னு சொன்னா, மனைவி பார்க்கின்ற பொழுது ஆள் உள்ளமா இருக்கான், சின்ன பையனா இருக்கான், இவனும் இந்த மாதிரி செயற்கை செயலை செய்ய போறா, அடாமல் செய்கின்ற அவர்களை இவர்கள் எங்க போவார் என்று ஐயப்பட்டவர்களுக்கு ஐயப்படாதம்மா நான் ஞான பால் உள்ளவர் நிச்சயமா வெற்றி கொள்ள என்று தன்னுடைய தேவாரத்தின் மூலம் அவங்க பதில் சொன்னார். மனைவிக்கு பதில் சொன்ன, கணவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னாங்க. கணவன் கேட்கிறா ஒரு ஊர் என்ன இன்னும் அவருடைய நாமம் கேட்டால் பெயர்த்தும் அவருடைய ஊர் கேள்வி கேட்டார். பெயர்த்தும் அவனுக்கு நிச்சயம். ஏன்னா ஊர் பேரும் மிக புரியாது. அப்ப அந்த ஊரை கேட்டா, சாமி என் ஊர் கழுமலம் சொல்றாங்க. ஆனா 12 பெயர்கள் முடியாத கழுமலம். இது ஏன் சொல்லணும்? இது ஏன் சொல்லணும்? 12 பேர்கள் இருக்கக்கூடிய கழுமலம். முதல் பேரை விருப்பப்படும், முதல் பேரு விருப்பப்படும். இன்னும் சுருக்கமா சொன்னா, நாம் ஊருக்கு 12 பேர் உண்டு. 12 பேருடைய ஒரு ஊரை சீர்காழி தவிர வேற எதுவுமே முடியாது. 12 பேர் ஒரே ஊருக்கு 12 பேர். ஒவ்வொருக்கும் காரணம் இருக்கு, ஒவ்வொருக்கும் காரணம் இருந்தாலும் முதல் பேர் என்ன? பிரம்மபுரம். பிரம்மாவின் காரணமாக அந்த பேர் பிரம்மபுரம் பூஜித்தது. அதுதான் முதல் பண்ணி வச்சுட்டார். ஆனா கழுமலம் கழுதான் சொல்றாரு. 12 பேருடைய கழுமலம். கழுமலம் கடைசி பேர். மலம் கழுவான் சாய்தலினால் அடிவாசம் சொல்றாங்க. மலம் கழுவுன்ற இடம் கழுமலம். மலம் கழுவுன்ற இடம் கழுமலம். கழு மலம் முதலே கழிவு எது? மலத்து கழு மலம். ஆணவம் கல்வி மாயை என்று சொல்லக்கூடிய இது மட்டுமல்ல, இந்த ஆன்மாவுக்கு சேர்ந்திருக்கக்கூடிய வினைகளெல்லாம் கழுவுற. இந்த வினை கோட்பாடு என்பது நமக்கு சேர்ந்தது. ஐநாட்டுக்காரர்களுக்கு நேற்று முடித்து விட்டது, செத்து போச்சு. அதுதான் விமானம். நாளை என்பது இன்னும் பொறுக்கல. அது பொறுப்பதற்கு நாம் எப்பவுமே சொல்ல முடியாது. அன்பான விமானம் ஓடி பெண் அபத்தம். அதை ஏன் கவலைப்படுறீங்க? செத்து ஓட எது கவலைப்படல, வர வேண்டியது ஏன் வந்து இருக்கின்ற ஓய் பெண் அபத்தம். அதை பத்தி ஏன் கவலைப்படல? டுடே இஸ் டு பி சீன். கைகளில் பலனாக இன்றைய நாள் இருக்கிறது. அனுபவ அனுபவி என்பதுதான் வேறு தத்துவம். ஆனால் நம்ம நாட்டு தத்துவம் இல்லை. நேற்று இன்று இந்த தத்துவம் நமக்கு அந்த அடிப்படையில் தான் கழுவு மரம் வெளியே கழுவுகிற அந்த ஊர். அது மட்டும் இல்லை, ஏன் 12 சொல்லுங்க? அவன் கேட்டான். அழுமலம் சொன்னா முடிச்சு வச்சானே, சீர்காழி சொன்னா முடிச்சு வச்சானே. 12 பேருடைய சாமி குறிப்பா சொல்லு. பாண்டியா, நீ எங்க வந்து என்ன பிடிக்கிறன்னு தெரியும். நீ கடுப்பில் விழுந்தா கோலத்தில் விழுந்த. ஏன் தெரியுமா? எங்க ஊருக்கு பாண்டியன் சொல்லாம சொல்லுதான் நினைக்கிறார் சாமி. மதுரைக்கு துவார சார்ந்த பெருவெளி என்று பெயர். துவார சார்ந்த பெருவெளி 12 அம்பலத்துக்கு மேலே பெருமாள் இருந்து நர்த்தனமாடுகின்ற தில்லைமத்தினுடைய சிறப்பை எல்லா சிறத்தரத்திலும் காட்டாமல் கூட 12 அம்பலத்துக்கு மேலே இருக்கக்கூடிய
இந்த பிரம்மரங்கத்தின் அமைப்பாக இருக்கக்கூடிய இந்த 12 சிறப்பினை செய்கின்ற ஒரே துவாது சார்ந்த ஊர் இந்த ஊரு. உங்க ஊர் எப்படின்னு சொல்லாம கேட்டதா சாமி எடுத்துக்கின்னு என் ஊர் 12 இல்லை. 12 ஊரின் வாய்ப்பு சொன்னாங்க முத்தி 12 சிறப்புகளுடையதாக மதுரையை சொன்னா மதுரையை இருந்தா முத்தி நினைக்கிறீர்கள் ஊர். அது மாதிரி உங்க ஊருக்கு சமமான ஊர் என் ஊர். அதனால 12 இந்த புத்தி எங்க போய் விஞ்ஞானத்தை இங்கெல்லாம் விரும்பி அறிவுபூர்வமாக கேட்கிற கேள்விக்கு நினைக்கிறார் சாமி. கேட்டு முடித்தார். உடனே அங்கே வாதங்கள் தொடங்குகின்றன. அணுவாதம் உடன்வாதம் நடைபெறுகிறது. எல்லாம் முடிந்ததற்கு பிறகு புறப்பட்டு சாமி ஒரு வெற்றி விட்டார். விட்டுவிட்டு பாண்டியனும் என்ன வாழந்த பாட்டு வேந்தனும் ஓடுங்கள் சொன்னதால அவனுடைய வெற்றி ஒரு பயிற்சி தூணும் விழுந்து விட்டது. சாமியோட பருத்து குலத்தறியா வெங்கடத்தியா ராஜா எல்லாரும் போட்டு கோயிலுக்கு போய் வணங்குறாங்க. பெருமானை வணங்குகின்ற அந்த சூழ்நிலையில சரியான இருக்கிறார். நாம் மாறுகிறது நானும் நீராக கட்டிருந்த வழிபடி நாடு வருவான் பாவித்து நானும் போய்வேன் அல்லாதான் அப்படியா சொல்லிட்டு நான் எடுத்துக்காக ஆகிடக்கூடாது. இருந்தாலும் பெருமானுடைய இந்த அமைப்பினாலே ஒரு செய்தியை நாங்கள் நினைவு நம்புவதற்காக தான் சொல்லுனாலே இடலாத வாயிலாய் பெருமாள் யோசிக்கிட்டு இருப்பாங்க. 3 பேர் போய் சாமி வேண்டுவாங்க. இடலாத வாயிலாய் உனக்கு வீடு என்பது எது? உனக்கு எது வீடு? என்று சொல்லக்கூடிய அந்த பாடலை எழுதியவரே பெருமாள் சொற்கள் அவனே சொல்லலாம். ஆளவாய் மன்னிய சிவன் யார்? ஆளவாய் மன்னிய சிவன் அவரே. வீரன் ஆளவாய் வீடு இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு எல்லாரும் வீடாதனை பெற்றிருந்தாலும் இந்த என்று சொல்லக்கூடிய இடத்திலேயே பாம்பு தன்னுடைய வாயினாலே இந்த எல்லையை காட்டிய ஊருக்கு என்பதனால ஆழமாக இருந்தது. இடத்தில் இருக்கக்கூடிய காலகால இங்க அருமையான மதுரை இருக்கிற ஊர் பவானின்னு அந்த ஊருக்கு மதுரைக்கு பேர். மதுரை திருமலைக்காவிலே இறைவனே இருந்து அந்த வேளாண்மை செய்வதை கட்ட முடியாம கை சோர்ந்து பெருமானே வந்து அந்த கூலியாளருக்கு கூலி கொடுத்து அந்த மதுரை கட்டினாலும் எடுத்து நம்முடைய திருவாரைக்காவினுடைய 4ஆம் பிரகாரத்துடைய மதுரை சொல்வார். இந்த சில ஊர் விட்டு சில மதுரை இவ்வாறு மதுரையில் இருக்கக்கூடிய அந்த மதுரைக்கு பேர் பவானி என்று மதுரை. அப்படிப்பட்ட மதுரையுடைய இந்த கூடல் ஆழமாய் எல்லாரும் இந்த சூழல் இருக்கிற சங்கம் இருக்கிறார்கள். ஊரில் வளர்கிற பெருமானே முதல்வாய் என்று தொழுது வணங்கி பிறகு சீக்கிரம் பாண்டிய நாடு கடந்து மாணவராது மணல் மேல் குடியிருக்கக்கூடிய
குலச்சிறையாருடைய ஊர் தனிமிருக்கக்கூடிய குழந்தாய் என்று சோழ நாட்டுக்கு வருகிற காவிரி உணர் சோழ நாட்டுக்கு வருகிற திருமலைக்கு பாண்டியன் அங்கே கட்சியார் குலச்சிறை எல்லாரும் தெரியல அது வரிவாரம் செய்ய என சமணத்தை வீழ்த்தி சைவம் ஓய்வு விட்டது. சிறப்புக்குரிய சூழ்நிலையாக ஞானகுரு பெருமாள் பாண்டிய நாட்டில் தனது இருப்பை நிலைநாட்டி பெருமைப்படுத்திய சூழ்நிலையிலே அவர் மீண்டும் பல திருத்தங்களுக்கெல்லாம் சென்று பல இடங்களுக்கு போய் மேலாளர்களோட போய் இந்த எலும்பின் பின்னாலெல்லாம் மாற்றி எல்லாம் பல செய்திகள் எடுத்துக்காட்டு சூழ்நிலையாக வருகின்றன. இந்த அமைப்பில் ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். மயிலாப்பூர் வருகிறார். மயிலாப்பூருக்கு வந்து அந்த அமைப்பில் திருவொற்றியூருக்கு வந்துட்டோடனே மயிலாப்பூருக்கு வரப்போறான்னு சொன்னோடனே எல்லாரும் திருவொற்றியூரும் மயிலாப்பூருக்கு மந்திரம் போட்டாங்க கேட்கிறார்கள். பெருமாள் வந்தால் வரவேற்றார். இந்த சிவகேட்டியாருடைய மருந்துக்கு பாம்பு எடுத்து எடுத்ததாக இருந்து வச்சிருந்தாங்க. சாமி எடுத்து சொன்னாங்க. சாமி உடனே அதை எலும்பை பின்னால் மாற்றுகிறார். நடந்த இந்த தொழில் கார்த்திகை நாள் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே தொழில் கார்த்திகை காணாமல் ஒருவர் பூம்பாவாய் வேறுந்த மயிலாப்பூர் பருவத்தில் தான் தொழில் கார்த்திகை நாள்னு சொல்ற தொழிலும் பழமையான கார்த்திகை. இதைத்தான் நேற்றைய கட்டுரையாக தினமணியில் எழுதி நேற்று வந்திருக்கிறார். நேற்றைய கட்டுரை தினமணியில் கார்த்திகை நாள் பற்றி நேற்று ஞானத்தின் வாக்கிட்டால் தொழில் கார்த்திகை நாள் என்று கட்டுரை சங்கரத்திலிருந்து எப்படி நம்ம தமிழர்கள் இந்த விளக்கை கொண்டாடினார்கள் மலை கொள்வார்கள் என்பது பற்றினால் உதாரணமாக எழுதியிருந்தேன். அந்த இடத்துல பெண்மை அதாவது எழுபது பெண்ணா வாசித்தார். செட்டியார் என்ன பண்ணாரு? சாமி நீங்களே சாமி பதில் சொல்றாங்க. நீ பெற்றெடுத்த உன் மகள் இருந்து விட்டால் இறந்து விட்ட அந்த பெண் இப்பொழுது சாம்பலான இந்த சூழலில் உயிர்ப்பித்து கொடுத்தது இறைவனுடைய சமூகத்தினர் அந்த விஞ்ஞான ஆற்றலினாலே அந்த பெண்ணை அந்த இறைவனை பெண்ணால் மாற்றி இருக்கிறோம். இப்ப அந்த பெண்ணுக்கு நான் தந்தை நீ தந்தை என்ற சாணத்திலிருந்து விலகிக்க. ஆனா இப்ப அந்த பெண்ணுக்கு நான் தந்தை இந்த உலகில் என்ற தந்தை மகளை அல்லது மகள் தந்தையை திருமணம் செய்து கொண்டிருந்தா இதை சொல்லாமல் சென்ற அறிவு காட்டி ஏன்னா இது ஏற்கனவே சுந்தரனுடைய வாழ்க்கையை சேர்க்கிறார்கள் நான் சொல்லுகிற பொழுது நாட்டியாளர் முடியல கோக்குடியாளர் என்று சொல்லக்கூடியவர் சிங்கடி விளப்பவை என்று சொல்லக்கூடிய இந்த பொழுதுல இந்த ரெண்டு பேரும் சுந்தரமே நினைத்து வாழ்ந்ததுங்க. ஒரு நாள் நம்முடைய சுந்தரரை நாட்டியாளர்களுக்கு விருந்துக்காக அழைக்கப்பட்டு போகிறார். கோக்குடியாளர்களுக்கு சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சாங்க. இந்த ரெண்டு பொண்ணையும் வந்து திருவள்ளுவர் விட சொன்னாங்க. சுந்தர காலில் விழுந்துருங்க. அப்ப கோப்பிள்ளையார் சொன்னார், சாமி உங்களிடத்தே வாழ்ந்து ரெண்டு முறை நீங்க ஒப்புக்கொடுங்க. அப்ப சேர்க்கிறார். ரொம்ப வெளியிட்ட ஒரு கருத்து. பறவை கேள்வன் பறவையை கல்யாணம் பண்ணிக்கல இந்த ரெண்டு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கோனா அப்படின்னு ரொம்ப முக்கியம். வாழ்க்கைன்னா வாழ்க்கைத்தான். அதனால்தான் அவருக்கு திருமணத்துக்கு தெய்வத்துக்கு மூணாவது தெய்வக்குழுவர் சிவப்பிரகாசர். அந்த சிவப்பிரகாசரை தெய்வக்குழு வந்து நெட்டமான சாமி மயிலாந்தர கலம்பரம் பாடுகின்ற பொழுது பாடுகிறார். அது ஒரு தான். ஆனா இங்கே தெய்வ சேர்க்கிறார் சொன்னார் பறவை கேள்வியும் மறுத்துட்டாராம். ஏன் மறுத்தார் சொன்னால் இந்த ரெண்டு குழந்தைகளையும் நான் என்னுடைய மகளையாக பெற்றுக் கொள்கிறேன் அப்படின்னு பேசுகிறார். அப்ப திருப்போடு சேர்க்கிறார். ரொம்ப நுட்பமா சொன்னார். மகள்பை கொடுத்தேன் அப்படின்னா மகன் முன்மொழி. ஆனா குழந்தைகளுக்கு சுந்தரர்
தெருவில் வேலை கொண்டிருந்த பொழுது அங்கே அந்த மன்னன் வந்து இவனை தத்தாக எடுத்துக் கொள்கிறார். அப்படி தத்தாக எடுத்துக் கொள்கின்ற பொழுது மகன்மை கொண்டார் என்று சொல்ற ரெண்டு சொல்லியா கொடுத்தால் மகன்மை கொண்டா ஆண் மகனை கத்தெடுத்தது அர்த்தம். ஆனால் இந்த நாட்டியாளர்களுடைய சிந்தனை மனப்பகுதியில் இருந்த ரெண்டு பெண்களை மகன்மை மூணு சொல்லி மகன்மை என்றால் பெண் என்பது அர்த்தம். இந்த பெண்களை நான் தங்களுக்கு கொண்டேன். இன்னொரு சமூக பிரிவு இருக்கிறது. ஆண்களுக்கு தான் கத்தெடுக்கிறது பொதுவாக சொல்றோம். பெண்களை யாரும் கத்தெடுக்கிறது சொல்லணும். ஆனால் சுந்தரத்தை வாழ்க்கை அவன் கருத்து காட்டுகிறார். குறிப்பாக இந்த படம் செட்டிநாட்டில் 35 வருடம் செட்டிநாட்டில் காரைக்குடியில் 35 வருடம் அவரோடு சொன்னாவே கல்லூரி அமைப்பில் பல ஆண்டுகள் இருந்தது. 23 ஆண்டுகளாக கல்லூரி முதல்வராக இருந்து 8 ஆண்டு கல்லூரி பேராசிரியராக இருந்தார். எனவே அதுக்கப்புறம் எனக்கு முதல் 2 ஆண்டு அடிகளாருடைய படை உருவெல்லாம் புதுப்பிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள். அது முடிச்சுட்டு கோயம்புத்தூரத்தில் சங்க இலக்கியம் கருத்துக்காக அங்கே 2 ஆண்டு பணி கொடுத்தார்கள். இந்த 4 ஆண்டு ஓய்வு பெற்றிருந்த பிறகு 4 ஆண்டு அங்கு இருந்துட்டு திரும்ப 2005 நான் பாடிச்சிருக்கேன். ஒரு பழைய தலைமுறை சொல்றீங்கன்னா செட்டிநாடு இருக்கிற அமைப்பு 35 ஆண்டுகளான அனுபவத்து தெரியும். ஆண்களை தத்தெடுப்பார்கள், பெண்களை. ஆனால் பெண்களையும் தத்தெடுக்கலாம் என்று டாக்டர் வாசுவா மாணிக்கராஜ் அவர்கள் உப்பங்களில் ஒரு நூல் எழுதினார், ஒரு கதை நூல். இந்த கதையில பெண்களை நிறைவாக பெற்றெடுத்த குடும்பத்தார் கூட ஆண்களை தத்தெடுப்பது போது பெண்களை தத்தெடுக்கலாம் என்று அவர் எழுதியிருக்கிறார். அந்த ஒப்பந்தங்களை இந்த நூலை புரட்சியாக பாதுகாப்பு சொன்னீங்கன்னா இதை தொடங்கி வைத்த பெருமை சுந்தரனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை கேட்கிறார். என்று சொல்லுங்கன்னா மயிலாப்பூர் நடந்த அந்த ஒப்புமை இருக்கிறது. இன்றைக்கு தெய்வ சங்கப்பமான செய்தி என்கின்ற வகையில் உங்களுக்கு நினைவுபடுத்துகின்ற அந்த சூழ்நிலையில் தான் இந்த ஒரே ஒரு செய்தி. ஞானசம்பந்தரை எல்லாரும் பார்த்தார். ஞானசம்பந்தர் குருவாக பார்த்தா ஞானசம்பந்தரை பற்றி 6 இலக்கியம் இருக்கிறது. 11 திருமுறை நம்பியார் இலக்கியம் 6 திருமுறை இருக்கிறது. 11 திருமுறையில் 6 பிள்ளையாரை பற்றி 6 இலக்கியம் இருக்கிறது. அவர்கள் பார்க்கிற தனி கட்சி சரியா கட்சி 6 இலக்கியம் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, சுந்தரர் திருத்தணத்தை பார்க்கின்ற போது நற்றமிழ் இருந்த நாளும் இங்கிலீஷியால் தமிழ் பாடும் ஞானம் என்று சுந்தரனுடைய பார்வை, சேர்க்கிறவருடைய பார்வையை நாம் தேவையே இல்லை. தமிழாளன் என்று இவரை ரிப்பீட் பண்றார்கள். தமிழ் வேதம் என்று சேர்க்கிறார்கள். ஞானசம்பந்தர் பார்த்து பார்வை நோக்கு அளப்படியே என்கின்ற ஒரு அமைப்பிலே இருக்கிறார். சுட்டிக்காட்டி சுதந்திரம் வாங்கிய காலத்திலிருந்து இன்றைய இது எண்ணம் ஞானசம்பந்தருடைய இந்த வாக்கு வளமுடையதாக நெஞ்சில் நீங்காத நிழலுடையதாக ஆடிக்கொண்டே இருக்கின்றார்கள். வருமானம் படித்த காலராமாயணனுடைய நெஞ்சத்திலே என்னுடைய பெயர் பதிந்து அது நம்முடைய இளைஞர்களுடைய தொடர்புனால எனக்கு அது வாய்ப்பை இந்த அருமையான 4 பொற்றாள் என்று அவர்கள் தொடங்கினார்களே, அதுபோல 4 பற்றிய செய்தியெல்லாம் நிறைய நம்ம சொல்லலாம்.
இந்த வகையில் இந்த திருமறை வழக்கு பணி மன்றத்தில் எனக்கும் பெறுவதற்குரிய வாழ்க்கை கொடுத்த பெருமக்கள் அத்தனை பேர் குறிப்பாக சிறப்பாக நம்முடைய இயக்குநர் இருந்தனர், அவர்களோடு செயலர் இருந்தனர், பொதுப்படை பெருமக்கள் கேட்டுள்ள அத்தனை பேருக்கும் நன்றி வழங்குவதற்கு கூறிக்கொள்கின்ற வகையில் இதுவரை கூடிய அமைப்பிலே எங்களுக்கு குறை இருந்தால் என்பால் சொல்லி நிறை இருக்குமானால் அவர்களுக்கு தமிழ் அறிவுறுத்திய ஆசிரியர் பெறுவதற்கே வழியதாக என்பதாக சொல்லி சென்றதெல்லாம் தமிழ்தாரில் பேசியது மூச்செல்லாம் தமிழ் மொழியில் மூச்சேவான் முற்றுமொரு திருப்பதி என்ற மூச்சென்று பேசி வருகிறேன். வணக்கம்.